கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு நம்ம தியானம் செய்கிற சத்தியம் என்ன அப்படின்னா, கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். ஆமென். கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 17வது அதிகாரத்தில், எரேமியா 17ஆம் அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். எரேமியா 17, 7, 8 வசனங்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன், கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான். அவன் தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்டதும், அவன் தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்டதும், கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும், உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும், மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். எல்லா கரங்களும் ஆமென் சொல்லாமா? இந்த நம்பிக்கையை குறித்து, கர்த்தர் மேல் நாம் வைக்கிற நம்பிக்கையை குறித்து நாம் அநேக வசனங்களை தியானம் செய்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு தேவன் நமக்கு பர்டிகுலரா ஒரு சில முக்கியமான காரியங்களை நமக்கு விளக்கப்படுத்தி காண்பிப்பாராக. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். நம்ம எல்லாருமே என்ன செய்வோம் அப்படின்னா, யாரையோ ஒருத்தரை சார்ந்திருப்போம். ஏதோ ஒரு பொருள்களை, ஏதோ ஒரு ஆதாயத்தை நாம் சார்ந்திருப்போம். ஆனால் அவைகள் எல்லாம் ஒரு நாள் ஒன்றும் இல்லாமல் போயிடும், மாயா போயிடும். ஏனென்றால் உலகம், சூரியனுக்கு கீழே நடக்கிற எல்லாமே மாயா இருக்கிறது. ஆனால் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த பாக்கியவான் அப்படின்னா, இப்போ நம்ம ஊர்ல இல்லைன்னு தெரியுமா, இவன் கொடுத்து வச்சவன் சொல்லுவாங்க இல்லையா, இவன் ரொம்ப கொடுத்து வச்சவன். எப்படி திடீர்னு ஏதோ ஒரு புதையல், திடீர்னு ஒரு நினைச்சு பார்க்க முடியாத ஒரு ஆசீர்வாதம் ஒரு மனுஷனுக்குள்ள வந்துச்சுன்னா, அவனை பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா, இவன் ரொம்ப கொடுத்து வச்சவன் அப்படி சொல்றாங்க இல்லையா. அதே போல் இங்க புரிந்து கொள்வதற்காக எளிமையா சொல்லுகிறேன். ஆனால் இங்க வேதவாசம் சொல்லுகிற இந்த பாக்கியவான் என்பது எப்படின்னாக்கா, த பிளஸ்டு பர்சன். பாரக், பராக்கா, பெராக்கா இருக்கு இல்லையா, பாரக், அது மாபெரும் தேவனை துதிக்கிற ஒரு மாபெரும் துதி அது. அப்ப கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, அவன் எப்படிப்பட்டவனா, தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும், கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும், உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும், மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். இங்க மரத்தை கொண்டு வரார் ஆண்டவர். இந்த மரத்தை கொண்டு வரார். இது நம்ம எங்க போகணும் அப்படின்னா, ஏதேன் தோட்டத்துக்கு போகணும். ஆண்டவராகிய தேவன் ஏதேன் என்கின்ற ஒரு நாட்டில், அங்கே கிழக்கே, ஏதேனுக்கு கிழக்கே, ஏதேன் என்பது தோட்டம் அல்ல, ஏதேன் என்பது தேசம். அந்த ஏதேனுக்கு கிழக்கே ஒரு தோட்டத்தை உண்டு பண்ணி, அங்கே தோட்டத்தில் என்ன இருக்கும், சகலவித விருட்சத்தின் கனிகள், சகலவித விருட்சத்தின் கனியும், தோட்டத்தின் மத்தியிலே நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியும், ஜீவ விருட்சத்தின் கனியும் தேவன் உண்டு பண்ணினார். அந்த விருட்சங்களுக்கு மத்தியிலே ஆதாமையும் ஏவாளையும் தேவன் சிருஷ்டித்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்காக? கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான சத்தியம், கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். அந்த விருட்சங்களுக்கு மத்தியில், அந்த தோட்டத்துல இந்த ஆதாமையும் ஏவாளையும் தேவன் சிருஷ்டித்தார். ஆனால் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை தன் நம்பிக்கையாக கொண்டு அந்த மனுஷன் வாழும்படியாகத்தான் தேவன் படைத்தார். ஆனால் மனிதனோ பாவம் செய்துவிட்டு கர்த்தரை விட்டு தூரம் வந்து விட்டான். ஆனால் மறுபடியுமாய் தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பி, அவராலே நாம் ரட்சிக்கப்படும்படியாய், தேவன் நம்மை மறுபடியுமாய் உயிர்ப்பிக்கும்படியாய், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம் தேவ ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கும்படியாய் தேவன் நம்மை மறுபடியும் அழைத்திருக்கிறார். ஆமென் சொல்லாமா? இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, எந்த ஒரு மனுஷன் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் மேல நம்பிக்கை வைக்கிறானோ, அந்த மனுஷன் நல்ல பசுமையான மரத்தை போல் இருப்பான். இப்போ ஒரு மரம் இருக்குது அப்படின்னா, அந்த மரம் நல்லா செழிப்பா வளர்ந்து, நல்ல இலைகள், நல்ல கிளைகள் விட்டு, நல்ல கனிகளை கொடுத்துச்சுன்னா, அந்த மரத்தை நம்ம என்ன செய்வோம்,
அந்த மரத்தை ரொம்ப நல்லா பராமரித்து, இது ரொம்ப நல்ல மரம், நல்ல கனியை கொடுக்குது அப்படின்னு சொல்லி அந்த அந்த மரத்துக்கு நல்ல பாதுகாப்பை கொடுப்போம். அதுவே கொஞ்சம் நாள் ஆன உடனே அது இலையெல்லாம் உதிர்ந்து அந்த மரம் பட்டு போயிருச்சுன்னா அந்த மரத்தை என்ன பண்றோம்? வெட்டி போட்டுறோம். ஆமேனா? பட்டு போன மரத்தை வெட்டி போட்டு விடுகிறோம். நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு எல்லா மனிதனுடைய நிலைமையும் எப்படி இருக்குதுன்னா, ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா இருக்கிறான், அந்த மனுஷன் நல்லா வளர்றான், நல்லா செழிப்பா வளர்றான். அந்த மனுஷனுக்கு அங்க அப்பா அங்க அம்மா நல்லா பாதுகாப்பா இருக்கிறாங்க. அங்க அப்பாவை நம்புறான், அவங்க அம்மாவை நம்புறான், அவன் படிப்பை நம்புறான், அதுக்கப்புறம் அவனுடைய நல்ல திறமையை நம்புறான். ஒரு நாள் பட்டு போன மரமாய் நல்ல செழிப்பா தான் இருந்தான். ஒரு நாள் பட்டு போன மரமாய் அவன் வெட்டப்பட்டு போய்விடுவான். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? ஆமேனா? தயவு செய்து உட்கார்ந்து யோசிங்க, இது என்ன வாழ்க்கை இது? இன்னைக்கு நம்ம செழிப்பா தான் இருக்கிறோம். அந்த மனுஷன் செழிப்பா இருக்கும்போது கடவுளை குறித்து, கடவுள்னா யார், தெய்வம்னா யார், அவர் ஏன் நமக்கு தேவை என்பதை குறித்து சொன்னோம்னா அவன் நிறைய லாஜிக் பேசுவான். நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன், எனக்கு கடவுள்லாம் தேவையில்லை, நல்லா ஓடுவேன். நான் என்ன சொல்றேன்னா, இவ்வளோ ஓட்டம் ஓடுற மனுஷனே, இவ்வளோ ஓட்டத்தையே ஓடிக்கொண்டிருக்கிற மனுஷனே, உன் வாழ்க்கை என்ன ஆகும்? ஒரு நாள் உனக்கு ஒரு வறட்சி வரும், ஒரு நாள் உனக்கு ஒரு மழை தாழ்ச்சி வரும். எச்சரிக்கை. ஒரு நாள் உனக்கு ஒரு வறட்சி வரும், ஒரு நாள் உனக்கு மழை தாழ்ச்சி வரும். அன்னைக்கு நீ என்ன செய்வாய்? அன்னைக்கு நீ என்ன செய்வாய்? 141வது சங்கீதத்துல இந்த மனிதனுடைய வாழ்க்கையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 141வது சங்கீதம், அதுல 7வது வசனத்தை வாசிக்கலாம். பூமியின் மேல் ஒருவன் மரத்தை வெட்டி பிளக்கிறது போல, மரத்தை வெட்டி பிளக்கிறது போல எங்கள் எலும்புகள் பாதாள வாய்க்கு நேராய் சிதறடிக்கப்பட்டிருக்கிறது. எப்பா கவனிக்க, எந்த மரத்தை வெட்டுவோம்? எல்லாம் சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க. எந்த மரத்தை வெட்டுவோம்? பட்டு போன மரத்தை வெட்டுவோம். அந்த மரம் எப்பொழுது பட்டு போய்விடும்? அதுக்கு வறட்சி, வறண்ட ஒரு சூழ்நிலை ஒன்று வரும், வறண்ட நிலைமை ஒன்று வரும். அடுத்தது மழை தாழ்ச்சி ஒன்று வரும். அன்னைக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, வேதம் மனிதனை மரத்துக்கு ஒப்பிடுகிறது. ஏனென்றால் இதுக்கெல்லாம் நிறைய காரணங்கள் உண்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இதை குறித்து நாம் நிறைய தியானம் செய்திருக்கிறோம். இதை நல்லா புரிந்து கொள்ளுங்க. பூமியின் மேல் ஒருவன் மரத்தை வெட்டி பிளக்கிறது போல எங்கள் எலும்புகள் பாதாள வாய்க்கு நேராக சிதறடிக்கப்படுகிறது. அப்பா கொஞ்சம் யோசிங்களேன். ஒரு நாள் மரிக்கத்தானே போறோம். மனுஷனுக்கு என்ன இருக்குது? மரணம் இருக்குது தானே? இருக்குதா இல்லையா? மரிக்கிறதுக்காக நம்ம வாழணும். நான் கேள்வி கேட்கிறேன். நான் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரே ஒரு கேள்வி, மரிக்கிறதுக்காக நம்ம வாழணும். ஆமென். மரிக்கிறதுக்காக நான் வாழணும். எதுக்கோ ஆசைப்படுறோம் இல்லையா? எனக்கு இது வேணும், அது வேணும். ஆசைப்பட்டதெல்லாம் போயிட்டு அடையிறதுக்கு நம்ம பயங்கரமா பிரயாசப்படுகிறோம். நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா, இவ்வளவு பிரயாசங்கள் பட்டு ஓடி ஓடி எல்லாத்தையும் தேடி அலைஞ்சி பிடிச்சி இப்படிலாம் வாழ்க்கை வாழ்ந்துட்டு கடைசியில ஒரு மரத்தை வெட்டி பிளக்கிறத போல ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முடிந்து விடுகிறது. அன்னைக்கு அந்த மனிதனுக்கு என்ன நம்பிக்கை? யார் நம்பிக்கை? இப்ப நான் எங்க போறேன்? என் வாழ்க்கை எங்க இருக்கும்? என்ன தீர்மானம்? சொல்லுங்க. யார் உன் நம்பிக்கை? யார் உன் நம்பிக்கை? யார் உன் நம்பிக்கை? அதனால்தான் நம்பிக்கை இல்லாத இந்த வாழ்க்கையில மனிதனுக்கு நம்பிக்கையை கொடுக்கும்படியாய் கர்த்தர் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அவர் நம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமந்து தீர்த்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாளிலே அவர் உயிரோடு எழுந்தார். அவர் என்றென்றைக்கும் ஜீவிக்கிறார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது. ஆமென் சொல்லுங்க.
அந்த கர்த்தர் மேல் எந்த ஒரு மனுஷன் நம்பிக்கை வைக்கிறானோ அந்த மனுஷன் இலை உதிராதிருக்கிற மரத்தை போன்றவன். இலை உதிரக்கூடாது, அவன் என்ன உதிரக்கூடாது? இலை உதிர்ந்து போச்சுன்னா அந்த மரம் பட்டு போய்விடும். இப்ப அது எப்படிப்பட்ட நம்பிக்கை நமக்கு கொடுக்கும்? இந்த வசனத்தை வாசித்து முடிங்க பார்க்கலாம். இதை மறுபடியும் 8ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தாவே என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது. என் கண்கள் யாரை நோக்கி இருக்குது? இன்னைக்கு எல்லாம் உணர்வடையலாமா? எல்லாம் உணர்வடையலாமா? இந்த எப்பவுமே டிசம்பர் மாத கடைசியில பார்த்தீங்கன்னா, டிசம்பர் மாதத்துல பார்த்தீங்கன்னா சுத்திகரிப்பு கூட்டங்கள் வைப்பாங்க இல்லையா? சுத்திகரிப்பு கூட்டங்கள் வைப்பாங்க. அந்த சுத்திகரிப்பு கூட்டங்களில் வந்து உட்காந்து நமக்கு எல்லாம் அப்படியே சுத்திகரிச்சுக்கலாம். நம்ம எந்தெந்த இடத்துலலாம் அப்படியே கொஞ்சம் அப்படியே ஒரு மாறி இருக்கிறோமோ அந்த இடத்துலலாம் தேவனுடைய வார்த்தைகள் நம்மை உயிர்ப்பித்து நம்மை உற்சாகப்படுத்தி ஓட வைக்கும். இப்போது நாம் தொடர்ந்து அப்படிப்பட்ட வார்த்தைகளை தான் தேவன் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த சத்தியத்தையும் இன்னைக்கு தேவன் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்படியே உயிர்மீழ்ச்சி அடைவோமாக. இப்போ ஒரு மரத்தை வெட்டி பிளக்கிறது போல என் வாழ்க்கை முடிஞ்சிருது. உண்மையா இல்லையா? எத்தனை பேருக்கு உணர்வு இருக்குது? உணர்ந்தவங்க கையை வைத்தாமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேனா? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? ஒரு மனுஷன் ஒரு மரத்தை வெட்டி பிளக்கிறத போல ஒரு நாள் என் வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போய்விடும். ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தாவே, 8ஆம் வசனம் மறுபடியும் வாசி. ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தாவே என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது. என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது. உம்மை நம்பி இருக்கிறேன். அவ்வளவுதான். உம்மை நம்பி இருக்கிறேன். என் ஆத்துமாவை வெறுமையாக விடாதையும். நான் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லலாம்? கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்துவே என் நம்பிக்கை. ஆமென் சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்துவே என் நம்பிக்கை. ஆமென் சொல்லுங்களேன். இப்போ எப்பொழுது ஒரு மரத்துக்கு மழை தாழ்ச்சி வரும் அப்படின்னா, இப்போ என்ன செய்வாங்கன்னா, இப்போ நல்லா கவனிங்க. இப்போ நம்ம ஊர்ல நிறைய ஃப்ளாட் போடுறாங்க இல்லையா? ஃப்ளாட் போடுறாங்க. அதுவும் சென்னையிலேருந்து நிறைய கொஞ்சம் வெளியே இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் வந்து இங்கே ஃப்ளாட் வாங்கி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நிறைய மரக்கன்றுகளை நட்டுட்டு போயிடுறாங்க. அது வளர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மரக்கன்றுகளை நட்டு கொஞ்சம் நேரம் அப்படி தண்ணி கிண்ணி ஊற்றி அப்படி பராமரிப்பாங்க. ஆனால் ஒரு ஸ்டேஜில் அதை விட்டுருவாங்க. அந்த மரம் என்ன ஆயிடுது? பட்டு போயிடுது. ஏன்னா அங்கே தண்ணியும் இல்லை, அது ஒரு வறண்ட பூமி, அங்கே நீருக்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. நல்லா கவனிங்க. இவங்களுடைய நம்பிக்கை எல்லாம் என்னது? நான் பராமரித்து ஏதோ பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு ஆட்களை வச்சு ஏதோ பண்ணுவாங்க. எதுவும் பண்ண முடியாது. அதே போலத்தான் இன்னைக்கும் மனுஷன் என்ன பண்றான் அப்படின்னா, எதையோ நம்புறான், யாரையோ நம்புறான். அவங்க கடைசி வரைக்கும் உன் கூட வருவாங்களா? அவங்க கடைசி வரைக்கும் உன்னை காக்க அவங்களால முடியுமா? இன்னைக்கு மனுஷனுக்கு பயங்கரமான ஒரு மாயையில மாட்டிக்கின்னு பணம் 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 பணம்னு இந்த பணத்தை குறித்தே அவனோட டார்கெட் எல்லாம் ஃபுல்லா இருக்குது. பணம் தான் அவனுடைய மைண்டு. சரி, நான் என்ன கேட்கறேன்னா, அது பணம் வந்து என்ன பண்ணும்? ரெக்கையை வச்சுக்கிட்டு ஆகாய மார்க்கமா பறந்து போயிடும். உன்னை ஜாக்கிரதையா பாதுகாத்துக்கொள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் நல்லா கவனிங்க, நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை யார் மேல இருக்குது அப்படின்னாக்கா, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை ரட்சகர்னு விசுவாசிக்கிறீங்க? ஆமெனா? அந்த நம்பிக்கையை நாம் உறுதியாய் பற்றி கொண்டிருக்க வேண்டும். என் கண்கள் யாரை நோக்கி கொண்டிருக்கிறது? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை. ஆமென் சொல்லுங்க. யாரை நோக்குது? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கொண்டு அவரே என் நம்பிக்கையா இருக்கிறார். ஒரு வசனங்களை எடுத்து வாசிக்க, ஒரு சில வசனங்கள் ரொம்ப முக்கியமானவைகள், இதெல்லாம் காட்டுறேன், எடுத்துக்கொள்ளுங்களேன். கொலோசியர் 1வது அதிகாரம், கொலோசியர் 1வது அதிகாரம் 21, 22 வாசிங்களேன். கொலோசியர் 1, 21, 22 வசனங்கள். முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும். இது எல்லாம் உங்களுடைய கண்கள் இந்த வசனத்தை பார்க்கட்டும். எல்லாம் பாருங்க பார்க்கலாம். மறுபடியும் வாசி அந்த வசனத்தை. முன்னே அந்நியர், அப்புறம் துர்க்கிரியைகளினாலே மனசுல நம்ம போட்ட திட்டங்கள் எல்லாம் அசிங்கமானவைகள், அருவருப்பானவைகள், அசுத்தங்கள். தேவன் பரிசுத்தரா இருக்கிறார். முன்னாடி நம்ம அப்படி இருந்தோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற வரைக்கும் அப்படிப்பட்டவள இருந்தோம். ஆனால் தேவனோ தம்முடைய குமாரனை அனுப்பிவிட்ட பிற்பாடு இப்ப அவர் என்ன செய்யறாரு பாருங்க. குற்றமற்றவர்களாகவும், நல்லா கவனிங்க, சத்துருக்களாயும் இருந்த உங்களையும்
ஒன்னு பரிசுத்தராகவும், குற்றம் இரண்டாவது குற்றமற்றவர்களாகவும், மூன்றாவது கண்டிக்கப்படாதவர்களுமாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். எத்தனை பேருக்கு இந்த சத்தியம் புரியுது? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க. முன்னே நாம் அந்நியராக இருந்தோம், துர்க்கிரியைகளினாலே மனதிலே சத்துருக்களா இருந்தோம், தேவனை விட்டு தூரம் போயிருந்தோம். ஆனால் இன்றைக்கு நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மாம்ச சரீரத்திலே அடைந்த மரணத்தினாலே, எதனால சொல்லுங்க, எதனால? யாருக்கு மரணம் இருக்கு? நமக்கு மரணம். எல்லாம் கவனிங்க. இயேசு கிறிஸ்து மரித்தது ஏதோ அவர் இந்த பூமியில ஒரு மனுஷனா வாழ்ந்து எல்லா மனுஷனும் மரிக்கிறத போல மரித்தார் அல்ல. இயேசு கிறிஸ்து மரித்தது, எத்தனையோ மனிதர்கள் இந்த பூமியில வந்தாங்க, பிறந்தாங்க, வளர்ந்தாங்க, செத்தாங்களே, அந்த மாதிரியான ஒரு நார்மலான சாவு அல்ல இயேசு ராஜாவுக்கு வந்தது. அவர் ஏன் சாவை சுமந்தார்? ஆமென் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து யாருங்க? என் சாவை சுமந்தார். ஏனென்றால் என் வாழ்க்கை ஒரு மரத்தை வெட்டி பிளக்கிறத போல ஒண்ணுமில்லாம போயிடுது. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். அவர் மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே பிதாவாகிய தேவன் தம்மோடு கூட நம்மை ஒப்புரவாக்கி கொண்டார். புரிஞ்சு போச்சா? இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தவராய் அவர் உயிரோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நிறைய பேருக்கு என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து எங்க மரணத்தை ஜெயித்தார் என்கின்ற ஒரு சத்தியம் நிறைய பேருக்கு தெரியல. அதை நான் அதை விளக்கப்படுத்த விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து சிலுவையில தான் மரணத்தை ஜெயித்தார். ஆமென் சொல்லுங்க. எங்க மரணத்தை ஜெயித்தாரு? நல்லா கவனிங்க. சிலுவையில இயேசு கிறிஸ்து செத்தாரே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில பிதாவே என் ஆவியை உன் கைகளிலே ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி தம்முடைய உயிரை விட்டாரே. கடவுள் தேவன் மனிதனாக வந்து மனிதனுக்கு சாவு இருக்கிறது என்பதற்காக இந்த சாவை, மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவனை தம்முடைய மரணத்தினாலே அழித்தார். ஆமென் சொல்லுங்களேன். ஆக சிலுவையில தான் இயேசு கிறிஸ்து பிசாசினுடைய தலையை நசுக்கினார், மரணத்தை ஜெயித்தார். அப்ப உயிர் தேர்ந்தது அது என்னது? பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தினார். கரங்களை தட்டி மகிமை செலுத்துவோமா? இயேசு ராஜாவுக்கே சகல துதிகன மகிமை என்றென்றைக்கு உண்டாவதாக. அப்ப இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தது, பிதாவாகிய தேவன் அவரை மகிமைப்படுத்தி தம்முடைய வலது பார்சலில் உட்காரும்படி செய்திருக்கிறார். ஆக இயேசு கிறிஸ்து சிலுவையில தான் சாத்தானுடைய தலையை நசுக்கினார், மரணத்தை ஜெயித்தார். ஒரே ஒரு கல்லறை மாத்திரம் இன்னைக்கு திறந்தே இருக்கிறது, அது இயேசு ராஜாவுடைய கல்லறை. இப்ப நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா, யார் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க? இப்ப யார் உன் நம்பிக்கை? இவ்வளவு நேரம் நான் சுவிசேஷம் சொல்லி கொண்டிருந்தேன். இப்ப யார் உங்கள் நம்பிக்கை? இப்ப இயேசு கிறிஸ்து யார் பாவத்தை, யாருடைய மரணத்தை ஜெயித்தாருப்பா? மரணத்தை இயேசு கிறிஸ்து ஜெயிச்சாரு. நான் பட்டு போகிற மரம் அல்ல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை ஆமென் சொல்லுங்களேன். உங்களுக்கு மரணம் கிடையாது. நீங்கள் மரணத்தை ஜெயித்து என்னன்னைக்கு இந்த பூமியை சுதந்தரிக்க போகிறீர்கள். அதுக்கு தான் நம்மை தேவன் அழைத்திருக்கிறார். ஏன்னா இயேசு கிறிஸ்து தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்பதே சத்தியம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் எப்படி வெளிப்பட்டார்? எதுக்கு சொல்லுங்க? எதுக்கு வெளிப்பட்டார்? யாம் பாவத்தை ஜெயிப்பதற்காக, யாம் மரணத்தை ஜெயிப்பதற்காக. ஒரு மரத்தை வெட்டி பிளக்கிறத போல என் வாழ்க்கை இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை போக மாட்டேன். நான் செழிப்பாய் வளர்ந்தோங்குகிற மரமா இருப்பேன். ஆமென் சொல்லுங்க. கனி கொடுக்கிற மரமா இருப்பேன். ஆமென் சொல்லுங்க. நான் என்ன மரமா இருப்பேன்? கனி கொடுக்கிற மரமா இருப்பேன். ஆக இந்த சுவிசேஷம் தான் உங்களுக்கு நம்பிக்கையை உண்டாக்கும். 22ஆம் வசனத்தை வாசிங்க. கொலோசியர் 1:22. நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும். எது சுவிசேஷம்? இப்ப சொன்னதுதான். தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை
இந்த பூமிக்கு அனுப்பி மரணத்தை ஜெயித்து விட்டார். ஆமேனா? யார் மரணம்? யார் மரணத்தை ஜெயிச்சார்? ஆக யார் உங்க நம்பிக்கை? இயேசு கிறிஸ்துவே உங்க நம்பிக்கை. ஆமேனா? எத்தனை பேர் சொல்றீங்க இயேசு கிறிஸ்து நம்பிக்கை? ஆமா, இந்த சுவிசேஷம், நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படி ஆகும். அப்போ நல்லா கவனிக்கணும், நாம எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த சுவிசேஷத்தை கேட்டு நாம் பூரண நம்பிக்கை உடையவர்களாக காணப்பட வேண்டும். இந்த நம்பிக்கையை கொடுக்கிறவர் நமது ஆண்டவராகிய தேவனே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப வாசிங்க மறுபடியும் எரேமியா 17வது அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும். நல்லா கவனிங்க, எங்க நாட்டப்பட்டது? தண்ணீர் அண்டை. இந்த தண்ணீர், நல்லா கவனிங்க, மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. அப்படியானால் இந்த தண்ணீர் வற்றுவதில்லை. இது ஜீவ தண்ணீர். கரங்களை தட்டி செலுத்துவோமா? இதைத்தானே இன்னைக்கு நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். என் நம்பிக்கை என் இயேசு கிறிஸ்துவே. ஆமெனா? கவனிக்கணும், நான் மறுபடியும் சொல்லுகிறேன். என்ன தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகள், அவங்களுடைய மனது சமாதானமாய், அவனுடைய மனது ரம்மியமாய், அவனுடைய மனது சந்தோஷமாய், மனமகிழ்ச்சியாய் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கணும். இவங்க தான் தேவனுடைய பிள்ளைகள். தேவனால ஒரு வினாடி கூட தம்முடைய பிள்ளைகள் வேதனையோட துன்பத்தோடு இருப்பதை அவரால் பார்க்கவே முடியாது. நம்முடைய பிள்ளைகள் துன்பத்தோடு இருக்கும்போது நாம் அந்த பிள்ளைகளை விசாரிக்காம அப்படியே விட்டுட்டுலாம் போக மாட்டோம். தேவ நீதி நமக்கு தெரியணும்னா இந்த உலக நீதியில நல்லா பழக்கப்பட்டிருக்கணும் நம்ம. அப்பதான் இந்த சத்தியங்கள்லாம் நமக்கு புரியும். அதே போலத்தான் தேவனும் நம்ம எப்படி இருக்க வைக்கிறார்னா, செழிப்பான மரமாய், தண்ணீர் அண்டியில நாட்டப்பட்ட மரம் எப்படிங்க இருக்கும்? அதுவும் வற்றாத ஜீவ தண்ணீர். அந்த தண்ணீர் வற்றுவதே இல்லை. மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து இனி மரிப்பதே இல்லை. அவர் தேவனுடைய வலது பாசல உட்கார்ந்து விட்டார். அவரோடு கூட அந்த ஜீவ தண்ணீர் பக்கத்துல நடப்பட்ட, அதாவது சபையில நடப்பட்ட இந்த மரம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இலை ஒருபோதும் உதிராது. அந்த நல்ல கிளை விட்டு நல்ல செழிப்பாய் நல்ல கனி கொடுக்கிற ஒரு மரமாய் அவன் தண்ணீர் அண்டிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும். எங்க வேர் விடுது? எங்க வேர் விடுது? இப்போ மரம் கனி கொடுக்கணும்னா அதுக்கு என்ன பண்ண? வேர் நல்லா படர்ந்து நல்லா வெளியே நல்லா போயிருக்கணும். குறிப்பா இந்த சில மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ கேதுரு மரம் இருக்கு இல்லையா, நல்லா உலகத்திலே நல்ல உறுதியான மரம். வேதத்துல அது ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இந்த கேதுரு மரங்கள்லாம் என்ன பண்ண? நல்லா மலை பிரதேசத்தில் லீபனோன்ல வளரும். அது என்ன செய்யும்னா, கீழே இருக்கிற பாறைகளை போயிட்டு நல்லா அந்த வேறு போய் சுத்தி, அந்த பாறைகளை போய் சுத்திக்கணும். என்ன எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த பாறைகளை சுத்துதோ அந்த வேரெல்லாம், அந்த அளவுக்கு என்ன காத்து சூறாவளி புயல் அடிச்சாலும் அந்த மரங்கள் அசையாம அப்படியே இருக்கும். ஏன்னா இந்த வேர் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த ஜீவ தண்ணீர் ஊற்றண்டையில அது நல்லா வேற விடுதுன்னா அந்த மரம் எவ்வளவு செழிப்பாயிருக்கும். ஆமேனா? தேவனுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்கள் இருக்கணும்னா, செழிப்புடையவர்களாக. அவன் தண்ணீர் அண்டிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும். எங்க எங்க சொல்லுங்க? கால்வாய் ஓரமாய் தான் வேர்களை விடுதும். இந்த வேர் தான் கனி கொடுக்கும். ஆமேன். நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 12 வாசிங்க. துன்மார்கன் துஷ்டருடைய வலையை விரும்புகிறான், நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். நீதிமானுடைய வேர் என்ன கொடுக்கும்? யார் நீதிமான்? இயேசு கிறிஸ்து யார் ரட்சகர் என்று விசுவாசிக்கிறவன் நீதிமான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேனா? அப்ப நீங்க என்ன கொடுப்பீங்க? கனி கொடுப்பீங்க.
கனி கொடுத்து கொண்டே இருப்பீங்க. அப்படியானால் உங்களுடைய கனி ஒருபோதும் வற்றாது, உங்களுடைய இலை ஒருபோதும் உதிராது. அப்போ இவனுடைய வேர் என்ன செய்யுதுன்னா, தண்ணீர்கள் அண்டையில கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும், அப்புறம் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும். இலை பச்சை சொல்லுங்க, இலை எப்படி இருக்குது? இலை எப்படி இருக்குது? நல்லா கவனிங்க. ஒரு மரத்தை நம்ம பார்த்தோம்னாவே நல்ல கிளை விடும். அந்த கிளைகள் எல்லாம் மூடி இருக்கத்தக்கதாய் அதனுடைய இலைகள் அந்த அளவுக்கு செழிப்பா இருக்கும். அந்த இலைகளுக்கு பக்கத்திலேயே என்ன கொடுக்கும்? கனி கொடுக்கும். ஆக ஒரு மரம் அப்படின்னாவே இலையும் கனியும் தான் ரொம்ப முக்கியம். அப்போ எந்த ஒரு மரம் நல்ல பச்சை பசேல், நல்ல பசுமையா நல்ல இலைகளை விட்டு கனிகளை கொடுக்குதோ அந்த மரம் பாக்கியமுள்ள மரம், அந்த மரம் மகிமையின் மரம், அந்த மரம் சமாதானத்தின் மரம். அந்த மரத்துக்கு ஒருபோதும் தொய்வே இல்லை. ஆமென் சொல்லுங்க. அது ஒருபோதும் பட்டு போவதே இல்லை. காரணம், இயேசு என்கின்ற ஜீவ நதி அருகே, இயேசு என்கின்ற கால்வாய் நதி அருகே, ஆமெனா, தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்ட கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதுமான, அப்புறம் உஷ்ணம் வருகிறதை காணாமல். எதை வருகிறது காணாமல்? வெயில் வந்துச்சுன்னா என்ன இருக்கும்? இலை உதிர் காலத்துல இந்த மரங்கள் எல்லாம் இலையை உதிரும் இல்லையா? ஆனா இந்த மரம் இயேசு என்கின்ற அந்த ஜீவ தண்ணீரை, அந்த ஜீவ கால்வாய் ஓரமாய் நடப்பட்டிருக்கிற இந்த மரம் உஷ்ணம் வந்தாலும் இலை எப்படிதான் இருக்கும்? பச்சையா இருக்கிறதும். அந்த வசன வாசி மறுபடியும், உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும். ஆமென் சொல்லுங்க. எப்படி இருக்கும்? இலை பச்சை பசேல். இந்த பச்சை எதுக்கு ஓமை? நல்ல செழிப்பு. இதுதான் தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகள்ல எப்படி இருக்கணும்னாக்கா, இந்த இலை அப்படியே அந்த அந்த மரத்தை பார்க்கும் போது அந்த நிழல்ல போய் கொஞ்ச நேரம் இலை பாரலாமா அப்படின்னு இருக்கும் இல்லையா? ஆமேனா? இப்ப சில வேளைகளில் நம்ம நல்லா வெயில் நேரங்களில் அப்படியே நடந்து போயின்னே இருக்கும்போது நல்லா பச்சை பசேல்னு ஒரு மரம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அந்த மரத்தாண்ட போய் அந்த அந்த மரத்தை நிழல்ல போய் அப்படி நின்னதுமே அப்படியே நமக்குள்ள ஒரு நல்ல ஒரு இலைப்பாறுதல் கிடைக்கும். அப்படியே நம்ம மனசுக்குள்ள ஒரு நல்ல இலைப்பாறுதல் கிடைக்கும். அப்படியே அந்த ஒரு ஜில்லுன்னு இருக்கும். ஆக்சுவலாக அங்கே என்ன நடக்கும்? அந்த மரத்துக்கு கீழே நல்ல ஆக்சிஜன் அப்படியே இருக்கும். அங்கே என்ன, நல்ல சூரிய வெளிச்சத்தில் நல்லா ஒளிச்சேர்க்கை செய்து நல்ல ஆக்சிஜனை அந்த மரம் அப்படியே வெளியிட்டிருக்கும். நல்லா டயர்டில் போன நம்ம அந்த மரத்தினுடைய பக்கத்தில் போய் அங்கே நின்னதுமே அப்படியே நம்ம அந்த அந்த தூய்மையான காற்றை சுவாசிச்சதும் நம்ம மனசுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு ஜில்லுன்னு இருக்கும். ஆமேனா? இதுதான் தேவ பிள்ளைகள். உன்கிட்ட வந்தாலே, யாராகில உன்னை தேடி வந்தாலே, எவ்வளவு பிரச்சனையோடு சோர்ந்து போய் தொய்ந்து போய் தங்களுடைய பிரயாணத்தை வாழ்க்கை பயணத்துல நொந்து போய் வேதனைப்பட்டு இருக்கிறாங்களோ, அவங்க எல்லாம் உன்கிட்ட வரும்போதே அவர்களுக்குள்ள ஒரு பயங்கரமான மன ரம்மியம் தொற்றிக்கொள்ளும். அவர்கள் இளைப்படைவார்கள். காரணம், நீ தண்ணீரண்டிலே நாட்டப்பட்டிருக்கிறாய். ஆமேனா? ஆமேன் சொல்லுங்க. ஏதேன் தோட்டத்துல படைக்கப்பட்ட இந்த மரம், இந்த மனிதனாகிய ஆதாம் என்கின்ற மரம் பட்டு போய்விட்டான், பட்டு போனான். ஏனென்றால் இந்த தண்ணீராகிய இந்த கால்வாயாகிய இயேசு கிறிஸ்துவை அந்த மனிதன் ஆதாம் அறியவில்லை. ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. நமக்குள்ள கிறிஸ்து வாசமா இருக்கிறார். நம்முடைய இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்துடைய அன்பு ஜீவ நதியாய் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆமெனா? கால்வாயாக ஓடிக்கொண்டே இருக்கிறது. இது என்ன செய்யும்? இலை என்னன்னைக்கு பச்சையாவே இருக்கும். நான் உதிர போவதே இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். நான் உதிர போவதே இல்லை. அப்ப இலை உதிரல, இலை பச்சை பசுமையாவே இருக்குது அப்படின்னா என்ன கொடுக்கும்? அது நல்ல கனி கொடுக்கும். என்ன சொல்லுங்க? நல்ல நல்ல கனி கொடுக்கும். ஆக இலை என்பது ஜனங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மன மகிழ்ச்சியும், கனி என்பது அவர்களுக்கு நாம் செய்கிற நன்மையும். ஆமென். அப்படியே கொஞ்சம் உள்ள வாங்க, கொஞ்சம் உள்ள வாங்க. இது ரொம்ப முக்கியமான சத்தியம். தேவன் நம்மை மரத்துக்கு ஒப்பிடுகிறார். நாம் எப்படி இருக்கணும்? இலை பச்சையான இலை. சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? பச்சை பசேல், நல்ல பசுமையான மரமாக
நல்ல கனி கொடுக்கக்கூடிய மரமாக நாம் இருப்போமே ஆனால் நாம் என்றென்றைக்கும் இயேசு ராஜாவோடு கூட நித்திய காலமாய் நிலைத்திருப்போம். அப்போ நாம் என்றென்றைக்கும் பசுமையா இருக்கணும் அப்படின்னா, இந்த மரம் என்னென்னைக்கும் பசுமையா இருக்கணும்னா எங்க நாட்டப்படணும்? தண்ணீர்கள் அண்டையில. ஆமேனா? அது என்ன தண்ணீர்? ஜீவ தண்ணீர் அண்டையில நாட்டப்பட வேண்டும். புரிஞ்சுதா இல்லையா? ஜீவ தண்ணீர் நாட்டப்படணும். அந்த ஜீவ தண்ணீர் தான் இயேசு கிறிஸ்து. ஆமேனா? அவர் எங்க இருக்கிறார்? என் இருதயத்துக்குள்ள இருக்கிறார். அவர் என்னை ஒவ்வொரு நாளும் நடத்துகிறார், எனக்கு ஆலோசனை கொடுக்கிறார். அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயல்களிலே மகத்துவம் உள்ளவர். ஆமேன். ஆனால் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவரை மட்டுமே நம்பிடுங்க, எந்த மனுஷனையும் நம்பிடாதீங்க. ஆமேன். யாரை மட்டும் தான் நம்பணும்? இந்த கான்செப்ட் நீங்க உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா நான் இந்த செய்தி இப்பயே முடிக்கிறேன். ஒரே ஒரு விஷயம், கடைசி வரைக்கும் உங்க கூட வரப்போறது யாரு? அவர் மட்டும்தான் உனக்கு உண்மையான நம்பிக்கைக்குரியவர். அவரை மட்டும் நம்பிடுங்க, எந்த மனுஷனையும் நம்பிடாதீங்க. ஏன்னா மனுஷன் ஒரு மாயை. அவன் உனக்கு நன்மை செய்யறேன், நான் உனக்கு இதை பண்றேன் அதை பண்றேன்னு சொல்லுவான். அந்த மனுஷனுக்கு ஆவி பிரிஞ்சு போயிருச்சுன்னா அவன் யோசனைகள் ஒன்றுமில்லாமல் போய்விடும் என்று 146வது சங்கீதத்துல சங்கீதக்காரன் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 146வது சங்கீதத்துல 1 வாசிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரை துதி. நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். எத்தனை பேர் நல்ல ஆண்டவரை பாடி துதிக்கிறீங்க வீட்டுல? கவனிங்க, கிறிஸ்தவம் என்பது தேவனோடு நமக்கு ஏற்படுகிற உறவு. அந்த உறவை நம்ம ஒவ்வொரு நாளும் உறவாட வேண்டும், அதை புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். காலையில தனிப்பட்ட ஜெபம், நமக்கும் தேவனுக்கும் நல்ல ஒரு உறவு இருக்க வேண்டும், குடும்ப ஜெபம் இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? இவர் சொல்றாரு, அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் கர்த்தரை நான் துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னென்னைக்கு என் தேவனை துதித்து கொண்டே இருப்பேன். ஏனென்றால் அவர் ஜீவ தண்ணீர். ஆமேன் சொல்லுங்க. அவர் என்னென்னைக்கு உயிரோடு இருக்கிறார். ஆமேனா? மரித்த இயேசு இனி மரிப்பதில்லை. அடுத்து சொல்ற 3வது வசனம், பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதீங்கள். சொல்லுங்க, யாரை நம்ப கூடாதா? யார? பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரன். நமக்குலாம் என்ன மைண்ட் வரும் சொல்லுங்க பார்க்கலாம். பிரபுக்கள்னா யாரு? எம்பிப்பா, நல்ல ஆட்சியாளர்கள், நல்ல பதவியில் இருக்கிறவர்கள், எம்பி எம்எல்ஏ அல்லது இன்னும் இருக்கக்கூடிய பதவியில் இருக்கக்கூடிய ஆட்கள், கவுன்சிலருங்க. இவங்கெல்லாம் என்னது? நம்மெல்லாம் அவங்களுடைய பதவிகளை பார்த்து ஓடுவோம். ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரன், அவனுக்கு ரட்சிக்கிறதுக்கு வல்லமை கிடையாது, அவனை நம்பாதீங்க. அப்படின்னு காரணம் சொல்றாரு. 4வது வசனம், அவனுடைய ஆவி பிரியும். அவனுடைய ஆவி. ஆனா நம்முடைய கர்த்தரோ என்றென்றைக்கும் ஜீவிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நம்முடைய கர்த்தரோ என்றென்றைக்கும் ஜீவிக்கிறார். அல்லேலூயா. இந்த மனுஷனுடைய ஆவி என்ன ஆயிடும்? பிரிஞ்சு போயிடும். அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அந்த நாளிலே அவன் யோசனைகள் அழிஞ்சு போயிடும். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். கரங்களை வைத்து சொல்லாமா? யார் நம்ப போறீங்க? உங்க மாமா ரொம்ப அன்புள்ளவர் தான், ரொம்ப அன்புள்ளவர், உங்களை ரொம்ப பிடிக்கும். அவர்கிட்ட போய் நீங்க கேட்பீங்க, மாமா எனக்கு இது ரொம்ப முக்கியமானது, இது செய்யுங்க அப்படின்னு சொல்லி. அவர் வாக்கெல்லாம் கொடுப்பாரு, நான் செய்யறேன் அப்படின்னு. ஆனா நாளைக்கு சூழ்நிலை அவருக்கு வேற மாதிரி மாறிடும், அப்புறம் கை விரிச்சிடுவாரு. நல்லா ஒண்ணு சொல்ற கவனிங்க, எந்த சூழ்நிலையிலையும் மனுஷனை மட்டும் நம்பிடாதீங்க. ஆமேனா? நீங்க உங்களுடைய காரியங்கள் வாய்க்கணும்னா, உங்க காரியங்கள் ஆகணும்னா, என் தேவன் என்ன வாக்கு கொடுத்திருக்கிறார், அவருடைய வார்த்தைகள் எப்படிப்பட்ட மகிமையானது, இந்த வார்த்தைகள் எனக்கு ஜீவனை கொடுக்கிறது, இவருடைய வார்த்தைகள் வாக்குதத்தம், இது பிராமிஸ்,
இது ஒருபோதும் பொய்யாய் போகாது. கர்த்தர் சொன்னா அது ஆகும்னு இந்த வேதத்தை திறந்து தாகத்தோட தவிப்போட நீங்க வாசித்து பாருங்க. கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றும் நிறைவேறும். நாம் பசுமையான இலைகள் உள்ள மரங்களாக கனி கொடுப்போம். ஆமேனா? நம்முடைய வாழ்க்கையில பட்டு போகுதல் என்கின்ற ஒரு விஷயம் கூட நம்முடைய வாழ்க்கையில வரவே வராது. ஆமேன் சொல்லாமா? ஆக தேவனுடைய நோக்கம் எல்லாம் என்ன தெரியுமா? நாம் பட்டு போக கூடாது, என்னைக்கு பசுமையா இருக்கணும். ஆமேனா? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இப்படி அவரை நாம் நம்பி இருக்கும் போது நமக்கு என்ன வருதா? அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர். நம்மளே ஏதோ ஒரு சூழ்நிலையில உங்க குடும்பத்திலேயே, நம்முடைய குடும்பத்திலேயே நம்மளை ஒடுக்கிற ஒரு சூழ்நிலை வரும். நீங்க நினைப்பீங்க இந்த மனுஷங்களை எனக்கு நல்லா உதவி செய்வாங்க, என்னை நடத்துவாங்க அப்படிலாம் சொல்லிடலாம். கவனிங்களே, குடும்பத்திலேயே நம்ம ஒடுக்கப்படுகிற சூழ்நிலை வரும். அல்லது வேலை ஸ்தலத்துல நீ நல்ல ஒரு பொறுப்புல இருப்ப, அந்த ஒரு ஸ்டேஜ்ல திடீர்னு இந்த அந்தகாரத்தின் ஆவிகள் என்ன செய்யும் அப்படின்னா, நமக்கு விரோதமான சத்துருக்கள் எழும்பி நம்மை ஒடுக்க நினைப்பாங்க. வேலை ஸ்தலத்துல நம்மை ஒடுக்கி நம்ம ஒரு மாதிரி பண்ணுவாங்க. திடீர்னு பசியா இருக்கும், அல்லது ஏதோ ஒரு கட்டுல அகப்பட்டு கிடப்போம், அந்த ரங்கத்துல விழுந்து போயிருப்போம். அந்த கட்டிலிருந்து விடுதலை ஆகணும்னு நினைப்போம். எந்த மனுஷனாலையும் இந்த காரியத்துல செய்ய முடியாது. ஆனால் கர்த்தரை மாத்திரம் நம்புகிற நமக்கு அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். அப்புறம் பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார், குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார், மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் என்ன பண்றாரா? தூக்கி விடுறாரா. நீ எங்கேயோ விழுந்துருவ, ஜனங்க பார்த்து உன்னை சிரிப்பாங்க. ஆமென். உண்மையா இல்லையா? ஜனங்க பார்த்து சிரிப்பாங்க. அதை 4 பேர்கிட்ட போய் சொல்லலன்னா உங்களுக்கு தூக்கமே வராது. அப்படிப்பட்ட ஜனங்களுடைய மத்தியில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தரை மாத்திரம் நம்புவாயானால், யாரை மட்டும் நம்பிடாத, சொல்லு, யாரை மட்டும் நம்பிடாத, மனுஷனை மட்டும் நம்பிடாத. ஏன் தெரியுமா? அவர் பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையும் ஆதரிக்கிறார், துன்மார்கரின் வழியோ கவிழ்த்து போடுகிறார். கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார். அதுக்குதான் சொல்றேன், அவரை நம்புங்க. அவர் தேவனுடைய வலது பாசல உட்கார்ந்து இருக்கிறார், அவர் சதா காலம் அரசாளுகிறார். சீயோனே, உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரீகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து யார் மரணத்தை ஜெயித்தார்? எல்லாரும் இயேசு கிறிஸ்து யார் மரணத்தை ஜெயித்தார்? மரணத்தை இயேசு கிறிஸ்து ஜெயித்து விட்டார் என்றால் நான் எப்படிப்பட்ட மரமாக இருக்கணும்? பசுமையான மரமாக. சொல்லுங்க, என்ன மரம்? பசுமையான மரமாக. ஆமென் சொல்லுங்க. என்ன மரமா இருக்கணும்? பசுமையான மரம். ஏனென்றால் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆளுகை சதா காலமும் இருக்கிறது. ஆனால் பிரபுக்கள் ரட்சிக்க திராணியில்லாத மனுஷன் நம்பிடாத. இன்னொரு ஒரு கோடு வேர்டு சொல்றாரு, ஒரு கோடு வேர்டு சொல்றாரு, நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்பிடாத. அப்ப என்ன அர்த்தம்? எவன் ஒருத்தன் சுவாசிக்கிறானோ, ஒரு நாள் செத்து போயிட்டான்னா என்ன பண்ணுவாங்க? டெத்துக்கெல்லாம் போயிருக்கீங்களா? என்ன பண்ணுவாங்க? அந்த மூக்குல பஞ்சு வச்சு விட்டுருவாங்க. பாரு, நாசியில் அவருக்கு என்ன இல்லை, சுவாசம் இல்லை. எடுத்து வாசிங்க ஏசாயா 2:22. நாசிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள். என்ன சொல்றாருங்க? நாசிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டுருங்க. எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். ஆமெனா? அவன் எம்மாத்திரம். அவன் எண்ணப்படுவதற்கு அவன் ஒண்ணுமே இல்லை. அப்ப யார்தான் நம்பணும்? சதா காலமும் அரசாளுகிற இயேசு ராஜாவை நம்புவேனேயானால் நான் என்றென்றைக்கும் அவரோடு ஆளுகை செய்வேன். அப்படியானால் இன்றைக்கு என் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா, நல்ல பசுமையான கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கையாக நான் இருக்க வேண்டும். இருக்கிறோமா இன்னைக்கு? அப்போ அந்த இயேசு ராஜாவுடைய வார்த்தைகள் ஜீவ தண்ணீராய் நமக்குள்ளே ஊறிக்கொண்டே இருக்கும். இப்ப விஷயத்துக்கு வர கவனிங்க. இப்ப இயேசு கிறிஸ்துவை நான் நம்பிட்டேன்,
அவர்தான் என் நம்பிக்கை, அவர்தான் என் ரட்சகர், எந்த சூழ்நிலையிலும் அவரையே நான் நம்பியிருப்பேன் அப்படின்னு சொல்றவங்களோட கர்த்தர் அனுதினமும் இடைபடுவார். அவள் தான் நான் சொல்லி முடிச்சிட்டேன். இயேசு கிறிஸ்து தான் என் நம்பிக்கை. அந்த ஒரு நம்பிக்கையில தன்னுடைய ஆத்துமாவுல இயேசு கிறிஸ்துவை தம் நம்பிக்கையாக கொண்டிருக்கிறவர்களோடு கர்த்தர் அனுதினமும் இடைபடுவார். இந்த மனிதனுடைய ஆலோசனைகள் எல்லாம் வீணாய் போகும், கெட்டு போயிடும். இந்த மனிதர்கள் எல்லாம் நாசிலே சுவாசம் உள்ள மனிதர்கள் எல்லாம் ஒன்றுமில்லாம போயிடும். அவங்க சொல்ற வார்த்தைகள் அவங்களோட முடிஞ்சிடும். ஆனால் உயிருள்ள இயேசு ராஜா, சதா காலமும் ஆளுகை செய்கிற இயேசு ராஜா என்னோடு கூட அனுதினமும் இடைபடுவார். அவர் பேசிக்கிட்டே இருப்பார். நான் சொல்றது புரிஞ்சுக்க முடியுதா? ஆமென். இந்த அனுபவத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா, பாருங்க, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் சர்ச்சுக்கு வரேன், அதனால நான் சர்ச்சுக்கு போறேன், நான் சர்ச்சுக்கு போறதுனால நான் இனிமே நான் குடிக்க போறதில்ல, நான் சர்ச்சுக்கு போறேன், இனிமே இந்த பழக்கத்தில் நான் செய்ய போறதில்ல, நான் சர்ச்சுக்கு போறேன், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிலாம் சொல்றாங்க பாருங்க. அதெல்லாம் அவங்க சொல்லும் போது மட்டும்தான் நிற்கும், மறுநாளே வேற மாதிரி போயிடும். நான் உங்களுக்கு அன்பாய் சொல்றேன், நீங்க சர்ச்சுக்கு போறீங்களா, உங்களுக்கு என்ன பழக்கம் இருக்குதோ அப்படியே வாங்க. ஆனால் என்னைக்கு உங்க இருதயத்துல, ஆண்டவரே, மனுஷர்கள் எல்லாரும் ஒரு மரத்தை போல வெட்டி பிளக்குறாங்க, மனுஷன் ஒண்ணுமில்லாம போயிடுறான், ஆனால் நீர் என் மரணத்தை சுமந்தீர், ஆமேனா, என் மரணத்தில் ஜெயித்திருக்கிறீர், நீரே என் நம்பிக்கை என்று உங்க இருதயத்தில் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தரித்துக் கொள்கிறீர்களோ, அன்னைக்கு இயேசப்பா உங்களோடு இடைபடுவார். அந்த ஜீவ தண்ணீர், அந்த ஜீவ தண்ணீராகிய இயேசு கிறிஸ்து, அவருடைய வார்த்தை உங்களோடு இடைபடும். உங்க வேர் இயேசு ராஜாவோடு கூட கலந்திருக்கும். அவர் உங்க கூட பேசுவார். அன்னைக்கு எல்லாத்தையும் விட்டுருங்க, நீங்க என்ன செய்றீங்களோ அப்படியே செஞ்சுன்னு வாங்க. நம்முடைய ஆண்டவர் நல்லவர், ஆமேனா. அவர் பாவிகளை நேசிக்கிற தேவன். நீங்களா முடிவு பண்ணாதீங்க, உணருங்க, உங்க உணர்வுல கொண்டு வாங்க. ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திர நம்பாதீங்க. சதா காலம் ஆளுகை செய்கிற இயேசு ராஜாவே உங்க நம்பிக்கையாக இருக்கட்டும். ஆமென் சொல்லுவோமே. அவர் அவ்வளவு நல்லவராக இருக்கிறார். காரணம் அவரே என் நம்பிக்கை. ஆமேனா. அதனால நல்லா புரிந்து கொள்ளுங்க, உணர்ந்து கொள்ளுங்க. நான் ஒரு பட்டு போன மரத்தை போல வெட்டப்பட்டு போகாமல் என்றென்றைக்கும் பசுமையான மரமாக நான் இருக்க வேண்டும். நீரே என் நம்பிக்கை என்கின்ற அந்த உணர்வு நமக்கு வேண்டும். இது வரைக்கும் புரிஞ்சுதா? அப்ப தேவன் நம்ம எதற்காக அழைத்திருக்கிறார் என்றால், நாம் செழிப்பாக இருக்க வேண்டும், நாம் நல்ல கனி கொடுக்கக்கூடிய மரமாக, நல்ல இலைகள் எல்லாம் பசுமையாகவும் கனிகள் எல்லாம் நல்ல மதுரமாகவும் இருக்கும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நம்முடைய குடும்பங்களிலும் தேவன் இந்த செழிப்பை விரும்புகிறார். ஆமென் சொல்லுவோமா? அதனால தேவனை எல்லா சூழ்நிலையும் போய் நில்லுங்க. ஆண்டவரே நீங்க என்ன நடத்துங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. அவர் என்ன செய்வார்னா, நம்மை நடத்த வல்லமை உடையவர், ஒவ்வொரு நாளும் ஆலோசனை கொடுக்க நல்லவர். அந்த வசனத்தை வாசிங்க. சங்கீதத்துல 32ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்களை வைத்து, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இவள் தாங்க, இதாங்க அனுதின வாழ்க்கை. அனுதின வாழ்க்கை. மனுஷங்களாம் நிறைய ஆலோசனை சொல்லுவாங்க, நண்பர்கள் நிறைய ஆலோசனை சொல்லுவாங்க, சொந்த பந்தங்கள் நிறைய ஆலோசனை சொல்லுவாங்க, இந்த வழியில போ அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பானவர்களே, உங்களுக்கு அன்பாய் நான் அழைப்பு கொடுக்கிறேன். அவர்கள் எல்லாம் விட்டுருங்க, காலையில போங்க ஆண்டவரோடு கூட. ஆண்டவரே நான் எந்த வழியில நடக்கணும், என்னோட பேசுங்க, என்னை நடத்துங்கன்னு சொல்லி நீங்க அவருடைய சமூகத்துல உட்கார்ந்து அவரை நீங்க நோக்கி பார்ப்பீங்கன்னா, அந்த ஜீவ தண்ணீர் அண்டையில உங்களுடைய வேர்களை நீங்கள் விடுவீர்களே, ஆனால் நீங்கள் செழிப்பாய், இலை உதிராமல் பசுமையாய் தேவன் உங்களை ஓங்கி வளர செய்வார். ஓங்கி வளர்கிற மரத்தை போல உங்களை தேவன் உயர்த்துவார். நீதிமான் எப்படி இருப்பானா? பனையை போல செழித்து எப்படி இருப்பான் சொல்லுங்க?
நீதிமான் பனையை போல செழித்து லீபனோன்ல கேதுருவை போல வளருவான். இவன் தான் நீதிமான். நல்லா செழிப்பா இருக்கணும். அப்ப ஆண்டவர் என்ன செய்றாருன்னா, ஒவ்வொரு நாளும் உன் மேல கண்ணை வச்சு, மறுபடியும் இந்த வசந்த வாசி 8ஆம் வசனம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து, உன் மேல என் கண்ணை வைத்து. கரங்களை உயர்த்தி ஆமெனா. ஒவ்வொரு நாளும் அவருடைய கண்ணு யார் மேல தான் இருக்குது? என் மேலதான் இருக்குது. அதற்காகத்தான் கர்த்தர் என் மரணத்தை ஜெயிக்கத்தான் இந்த பூமிக்கு வந்தார். அப்ப அவருடைய கண்ணு யார் மேல தான் இருக்குது? என் மேல தான் இருக்குது. ஒவ்வொரு நாளும் அவர் அவருடைய கண்ணை நம்ம மேல வைத்து நமக்கு என்ன சொல்றாராம்? ஆலோசனை கொடுக்கிறாராம். அவர் ஆலோசனை சொல்லி தேவன் நம்மை நடத்துகிறார். அப்படிப்பட்ட நடத்துதல் நமக்குள்ள இருக்குமே ஆனால் நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு பசுமையாக இருக்கும், அது எவ்வளவு கனி நிறைந்ததாக இருக்கும். ஆமென். ஆக தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவ சமூகத்தில் நம்ம போகணும்னா நல்ல ஒரு கனி நிறைந்த ஒரு பசுமையான வாழ்க்கையை நாம் கொடுக்க வேண்டும். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இந்த சத்தியத்தின்படியாக ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு ஆலோசனை கொடுத்து நடத்துவாரேயானால் நல்ல இலைகளாகவும் நல்ல கனிகளாகவும் நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கும். எப்படி இருக்கும்? நல்ல இலைகளும் நல்ல கனிகளும். இப்போதான் உங்களுக்கு முக்கியமான விஷயத்தை சொல்ல போறேன். இந்த இலைன்னா என்ன, கனினா என்ன? இந்த இலை எதற்கு பயன்படுகிறது, கனி எதற்கு பயன்படுகிறது? எடுத்து வாசிங்க பார்க்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 47ல இந்த சத்தியம் நமக்கு நல்லா தெரியும். இந்த ஒரு வசனத்தை மட்டும் நம்ம வாசிக்கலாம். 12வது வசனத்தை வாசிங்க. 47:12. நதி ஓரமாய் அதன் இக்கரையிலும் அக்கரையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும். அவைகளின் இலைகள் உதிர்வதும் இல்லை, அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை. அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். சொல்லுங்க பார்க்கலாம். கொடுத்து கொண்டே இருக்கும். அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அவிழ்தத்துக்குமானவைகள். எப்பா, கனிகள் புசிக்கிறதுக்கு, இலைகள் எதுக்கு? அவிழ்தம் அப்படின்னா மெடிசன், மருந்து. கவனிங்க கவனிங்க. இப்பதான் நான் கொஞ்சம் பிராக்டிக்கல் பேச போறேன், கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்களேன். நதி ஓரமாய் 2 கரையிலுமே புசிப்பதற்கான விருட்சங்கள் இருக்கிறதாம். விருட்சம்னா யாருங்க? நாம தான் விருட்சம். ஆமேனா. விருட்சம் மரம். இந்த மரம் எப்படிப்பட்டதா இருக்குதுன்னா, இலைகள் எல்லாம் மருந்தா, கனிகள் எல்லாம் பசி ஆற்றக்கூடிய புசிப்புக்கு ஏற்றதா இருக்குதாம். கவனிங்க. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, கனி என்பது என்னன்னா நற்கிரியை, நற்கிரியை, சகலவிதமான நற்கிரியை. இலை என்பது ஆரோக்கியம் என்றால் நல்ல வார்த்தை. அவ்வளவுதான். கவனிங்க. கனி என்றால் நற்கிரியை. அதாவது நம்முடைய குடும்பத்துல அல்லது நம்முடைய சபையில நம்மை சார்ந்திருக்கிற, நம்மை சூழ்ந்திருக்கிற ஜனங்களுக்கு நன்மை செய்வதற்கு பேர் தான் என்னது? கனி. ஒரு மனுஷன் கர்த்தரை நம்புகிறவனாக இருப்பானேயானால் அவன் நதி ஓரமாய் தண்ணீர் அண்டையில நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் வேர் விடுகிறதுமான மரமாக இருப்பானேயானால் அந்த மனுஷன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் அப்படின்னா, நல்ல பசுமையான இலைகள் விடுகிறவனாகவும் நல்ல கனிகளை கொடுக்கக்கூடியவனாகவும் இருப்பான். இன்னைக்கு ஏன் குடும்பத்துல சண்டை வருது? 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க, சின்னதா தான் பேச்சு ஆரம்பிக்குது, ஆனா வெடிஞ்சு அது பெரிய பிரச்சனை ஆகி இன்னைக்கு குடும்பத்திலேயே ஒன்னா உட்கார முடியாத சூழ்நிலை ஏன் வருகிறது அப்படின்னா, இது நல்ல பசுமையான இலை இல்லை. இலை என்பது மெடிசினாம், அதாவது மருந்து, ஔஷதம். கனி என்பது நற்கிரியை. என் குடும்பத்துல என் மனைவிக்கு நான் நல்ல காரியங்களை, என் மனைவிக்கான நன்மைகளை நான் செய்வேனே, என் மனைவியினுடைய மாம்சத்துக்கு தேவையான அந்த நன்மைகளை செய்வேனே, அதுக்கு பேரு கனி. ஆமேனா.
ஓகே, என்னுடைய மனைவி அல்லது என்னுடைய பிள்ளைகளுக்கு, என் குடும்பத்துல நான் பேசினாவே அவங்க மனசுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு இன்பம், அவங்க மனசுக்குள்ள ஒரு பயங்கரமான ஆறுதல் இருக்குமே, ஆனால் அது இலை. இந்த ரெண்டுத்துல தான் எனக்கு பிரச்சனை. நம்மை சார்ந்தவர்களுக்கே நம்ம நன்மை செய்யறதும் இல்லை, நம்மை சார்ந்தவருடைய மனசு குளிரும்படியாய் நல்ல வார்த்தை பேசுறதும் இல்லை. ஏன்னா நம்முடைய மனசுக்குள்ள நிறைய பாதிப்பு இருக்குது, உள்ளுக்குள்ள நிறைய கீறல்கள் இருக்கிறது, வடுக்கள் இருக்கிறது, வலிகள் இருக்கிறது. அந்த வலிகளோடய சுத்தி நிற்கிறோம். பேச்சும் நல்ல பேச்சே வரதில்லை, அவங்கள சுட்டுறோம். நம்ம பேசுற வார்த்தை அவருடைய இருதயத்தை காயப்படுத்துகிறது. நல்லா கவனிங்க, இது பயங்கரமான கொலைபாதகம். இதுக்கு என்ன காரணம்னா, நீங்க கர்த்தரை நம்பல. கர்த்தரை நம்புனீங்க, நீங்க கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஆலோசனை கொடுக்கிறாரு. அவருடைய கண்களை உங்க மேல வச்சு உங்களை செழிப்பா வைத்திருக்கிறார். உங்க கிட்ட வந்தாவே ஒரு இளைப்பாறுதலை தேவன் கொடுக்கிறார். ஆக இந்த கனி என்பது நற்கிரியை. உன் குடும்பத்தாருக்கு நற்கிரியை சேரியா? உங்க குடும்பத்தாருக்கு நன்மை செய்றீங்களா? உங்க சபையாருக்கு நன்மை செய்றீங்களா? அல்லது உங்களை சார்ந்தவர்களுக்கு நீங்க நன்மை செய்றீங்களா? நன்மை செய்வது என்பது என்னதுங்க? கனி கொடுப்பது. அந்த வசனம் வாசிங்க வேணா, கொலோசியர் நிருபம், கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து, ஒரு மரம் கால்வாய் ஓரமாய், இயேசு கிறிஸ்து என்கின்ற அந்த கால்வாய் ஓரமாய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து ஜெயங்கொண்டவராய் சதா காலமும் ஆளுகை செய்கிற இயேசுவே என் ரட்சகர் என்று சொல்லி யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து நம்புவீர்களோ நீங்கள் கால்வாய் ஓரமாய் நடப்பட்ட மரம். ஆமெனா? கால்வாய் ஓரமாய் அந்த ஜீவ தண்ணீர் நடப்பட்ட மரம் என்ன செய்யும் அப்படின்னா, சகல விதமான நற்கிரிகளாக கனிகளை தரும். கனி கொடுக்கணும். சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா, மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னா என்ன ஏதுன்னு கூட கேட்க மாட்டாங்க. ஆனால் நேராக வந்து இவங்க வேலை நடந்துச்சா, துணி துவச்சி போட்டியா, சாப்பாடு செஞ்சியா, அப்புறம் இதை செஞ்சு அதை செஞ்சியா. பாவம், அது உடம்பு சரியில்லாமல் ரொம்ப நொந்து போயிருக்கும். கவனிங்க, நல்ல அதாவது நம்முடைய குடும்பத்தாருக்கே நன்மை செய்யக்கூடிய நிலைமையில இன்னைக்கு இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க வறண்டு போயிருக்கிறீர்கள். ஆமென் சொல்லுங்களேன். உங்க வாழ்க்கையை செழிப்பாக்கணும்னா நீங்க முதல்ல நல்ல மனம் திரும்புதலுக்குள்ள வந்து, ஏசப்பா நீங்களே என் நம்பிக்கை அப்படின்னீங்கன்னா உங்க இருதயத்துக்குள்ள ஒரு நல்ல ஒரு மனமகிழ்ச்சியை தேவன் கொடுப்பார். அந்த நல்ல கனிகளை கொடுப்பார். நன்மை செய்யணும். ஓகே, அவங்க மாம்சத்தின்படி அவருக்கு நன்மைகளை செய்கிறோம். இதை விட ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இலை என்பது அவிழ்தம். அவிழ்தம் என்றால் மெடிசன், மருந்து. எது மருந்து? நம்ம கிட்ட வர்றவங்க கிட்ட உட்கார்ந்து கொஞ்ச நேரம் அன்பாய் பேசுவோம். பார்த்தீங்களா? அன்பா பேசுவோமே, குடும்பத்தோட உட்கார்ந்து, குடும்ப ஜெபத்துல உட்கார்ந்து ஒருத்தரை விசாரிப்போமே. உங்க இருதயத்துக்குள்ள தேவனுடைய வார்த்தை ஜீவ தண்ணீராய், ஜீவ நதியாய் ஓடினாதான் ஔஷதம் வெளியே வரும். ஔஷதம் வெளியே வரும். இவங்க தான் நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கிறாங்க. ஆமெனா? நீ பேசுறது வசனமா இருக்கணும், வார்த்தையாக இருக்கணும். இலைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தையை சொல்ல அறியும்படிக்கு கல்விமானின் நாவு உனக்கு இருக்கணும். ஆனா இன்னைக்கு அப்படியா இருக்குது? நல்லா கவனிங்க, பசுமையான இலையாக நீங்க இருக்கிறீங்க. மழை தாட்சியே உங்களை ஒன்னும் செய்ய முடியல. வறண்ட பூமி உங்களை ஒண்ணுமே செய்யாது. நீங்க செழிப்பா இருக்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க தேவனுடைய சத்தியத்தின்படி எந்த பாதிப்புல ஒரு மனுஷன் இருக்கிறானோ அவர்களுக்கு ஏற்றாறு போல சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை சொல்லுவதற்கு நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். எடுத்து வாசிங்க நீதிமொழிகள் புத்தகம் 12ஆவது அதிகாரத்துல, நீதிமொழிகள் 12:18 வசனத்தை வாசிக்கலாம். வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழி 12:18. பட்டய குத்துகளை போல், பட்டய குத்துகள் போல் பேசுகிறவர்களும் உண்டு. எப்படி பேசுறாங்க?
பட்டய குத்து. சொல்லுங்க எப்படி? பட்டயன நேது கத்தியை எடுத்து அந்த இதயத்தை போட்டு குத்தி கிழிக்கிற மாதிரி வார்த்தைகளை பேசுவாங்க பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தானே பேசுவாங்க வார்த்தைகளை. ஒரு அடி அடிச்சுட்டா கூட நான் மறந்துடுவேன், ஆனா ஒரு சொல்லிட்டா நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சில பேர் நிறைய பேர் டைலாக்லாம் சொல்லுவாங்க. நீங்க மட்டும் இல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே அந்த வார்த்தைகள் காயப்படுத்தி விடும். பட்டய குத்த போல குத்தி குத்தி பேசுவாங்க. ஆனால் ஞானமுள்ளவர்களுடைய நாவோ ஔஷதம். ஔஷதம் என்றால் மருந்து. எது மருந்து? இலை மருந்து. சில பேர் என்ன பண்ண மாட்டாங்கன்னா வாயை திறந்து பேச மாட்டாங்க. ஏன்? நான் பேசின இடம் விடாம பேசிடுவேன். அவங்க இதயம் ரொம்ப ஹார்டா இருக்கு, கரடுமுடா இருக்கு. கர்த்தரை நம்பவில்லை, மனுஷனை நம்புறாங்க. நான் கர்த்தரை நம்புகிறவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட கனி கொடுக்கும் என்பதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு உன் குடும்பத்தில் இருக்கிற உன் குடும்பம் இன்னைக்கு ஏன் செழிப்பா இல்லை, ஏன் பசுமையா இல்லை? நீ பேசுற வார்த்தை பட்டய குத்தை போல் இருக்கிறது. அப்ப நீ கர்த்தரை நம்புறியா? கர்த்தருடைய ஆலோசனையின்படி நடக்கிறியா? கர்த்தருடைய ஆலோசனையில கர்த்தர் நடத்துறாரா? நான் மறுபடியும் சொல்றேன், நம்முடைய குடும்பம் செழிப்பாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமேனா? ஆமேன் சொல்லாமா? நம்முடைய குடும்பம் செழிப்பா இருக்கணும், பசுமையா இருக்கணும், கனி நிறைந்ததாக இருக்க வேண்டும். சகலவிதமான கனிகளும் சகலவிதமான விருட்சங்களை, சகலவிதமான அந்த கனிகளை கொடுக்கக்கூடிய விருட்சங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். அவ்வளவு செழிப்பா இருக்கணும் நம்ம குடும்பத்துல. ஒருத்தருக்கு ஒருத்தர் நன்மை செய்யணும், நன்மை செய்தல சோர்ந்து போகாமல் இருக்கணும். நன்மை செய்வது என்பது கனி கொடுப்பதும் மனமாற இதமாய். எவ்வளவு பெரிய வலிகள் வந்தாலும் உன்கிட்ட வந்தா அவங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி அவங்களுடைய இருதயத்துக்குள்ள இருக்கிற காயத்தெல்லாம் நீ ஆற்றுவையே, அதுதான் இலை. அப்ப நீ பசுமையான மரம், நீ நல்ல செழிப்பான மரம். அப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தையினால் நீ நிரப்பப்பட்டிருந்தால் தான் உன்னால தேவனுடைய வார்த்தையை சொல்லி இன்பமா பேச முடியும். உண்மையா இல்லையா? மறுபடியும் இந்த ஔஷதத்தை குறித்து இன்னொரு வசந்த வாசிங்க. 16வது அதிகாரம் நீதிமொழிகள் 16ல 24 வாசிங்க பார்க்கலாம். இனிய சொற்கள் தேன் கூடு போல் ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமுமாகும். அந்த ஔஷதம் என்றால் மருந்து, இலை. இந்த மரத்துல இலை எதுக்கு ஒப்பனை? மருந்துக்கு ஒப்பனை. ஆமென் சொல்லுங்க. எதுக்கு ஒப்பனை? மருந்துக்கு ஒப்பனை. இன்னைக்கு நிறைய பேர் இதயத்துல காயப்பட்டிருக்கிறோம். ஆமேனா? அன்பானவர்களே, இன்னைக்கு நிறைய பேர் நீங்க வெளியே போங்களே, அவங்கள கொஞ்சம் அப்படியே கலருங்களே. என்னங்க பிரச்சனை உங்க வாழ்க்கையில? அவங்களால ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கண்ணீர் தான் பேசும். கண்ணீர் தான் பேசும். அவங்களுக்கு கண்ணீர் மட்டும்தான் அவங்களுக்கு உணவு. அவ்வளவு வலிகளோடு இருக்கிறாங்க ஜனங்க இன்னைக்கு. அவங்களுடைய இருதயத்துக்கு ஏற்றாரும் போல அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லி, சுவிசேஷத்தை சொல்லி, அந்த நல்ல ஔஷதம் எலும்புகளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஔஷதமாக, பசுமையான ஒரு மரமாக நீ இருக்கிறாய் என்றால் நீ கர்த்தரையே நம்பி இருக்கிறாய். உன் குடும்பம் செழிப்பா இருக்கும், பசுமையா இருக்கும். நீ போற இடமெல்லாம் பசுமையா தான் இருக்கும். ஆமேனா? இப்ப நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, மறுபடியும் சொல்றேன், நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்பிடாத. என்னப்படுவதற்கு எம்மாத்திரம். ரட்சிக்க திராணி இல்லாத பிரபுக்களை நம்பிடாத. அவன் ஒண்ணும் இல்லாதவனா போயிடுவான். ஆனால் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நீ நம்பிக்கொண்டே இருப்பாயானால் ஒவ்வொரு நாளும் அவர் சார்ந்திருப்பனா நீ பசுமையா இருப்ப. ஆமேனா? உன் கணவர் உன்னை கூப்பிட்டு பேசினார்னா அவ்வளவு இன்பமா உத்தரவு கொடுப்ப. எவ்வளவு பிரச்சனையோடு வெளியிலிருந்து உன் கணவர் வந்தாலும் உன்கிட்ட வந்ததும் உன்கிட்ட பேசினதும் அப்படியே ஒரு சமாதானம், அப்படியே ஒரு இளைப்பாறுதல். அப்படின்னா நீங்க தேவ ராஜ்யத்துல இருக்கிறீர்கள். ஆனா உங்ககிட்ட பேச்சு ஆரம்பிச்சாலே பட்டய குத்த போல வருது. அப்படின்னு நீ கரடுமுடா இருக்கிற. உட்கார்ந்து வேதத்தை வாசிங்க. அப்பா, நான் உங்களை நம்புறேன். உங்களை தவிர நான் வேற யாரை நம்ப முடியும்? எல்லாம் மாயாச்சே. சூரியனுக்கு கீழே நடக்கிற எல்லாம் மாயாச்சே. நான் யாரை நம்புவேன்னு சொல்லி ஆண்டவரையே நம்பிக்கொண்டிருங்க.
கர்த்தர் நல்லவர். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சும்மா யாருக்கிட்டே சொல்லிடாத, நான் உங்ககிட்ட மட்டும் சொல்றேன் அப்படின்னே சொல்லி எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவாங்க. பார்த்துக்கிறீங்களா? ஒருத்தங்க செய்யற குற்றத்தை என்ன பண்ணுவாங்க, அப்படியே வீடு வீடா போய் உட்காந்து 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 பேசி 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 பேசியே என்ன பண்ணுவாங்க, அப்படியே நாசூக்கா மற்றவங்களை பத்தி பேசிக்கினே இருப்பாங்க. நான் அன்பாய் சொல்லுகிறேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய எல்லாவற்றையும் மன்னித்து, எல்லா துரோகங்கள் அக்கிரமங்களையும் மன்னித்து எப்படி நம்மை வாழ வைத்திருக்கிறாரோ, என் பாவத்தை கர்த்தர் எப்படி மன்னித்திருக்கிறார் என்று சொல்லி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நான் உணர்ந்திருக்கிறேனோ, அந்த உணர்வு இருந்துச்சுன்னா இன்னொருத்தருடைய பாவத்தை குறித்து பேசவே மாட்டோம். இன்னொருத்தவங்க செஞ்ச பாவத்தை குறித்து பேசவே மாட்டோம். சிலருக்கு செஞ்சிருப்பாங்க குற்றத்தை, அந்த குற்றத்தை குத்தி குத்தி காட்டுறது. இவன் நாக்கு பட்டயம்ன்றார் ஆண்டவர். அப்படின்னா இவன் கர்த்தரண்டில நாட்டப்படவில்லை. எச்சரிக்கை சொல்றேன், ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே வந்துட்ட நீ. மற்றவங்க செய்யற பாவத்தை குத்தி காட்டாத. இன்னைக்கு வீட்டில் வந்து இது பாருங்க, இன்னைக்கு குறிப்பா சைக்காலஜிக்கலா என்ன சொல்றாங்க தெரியுமா? பெண்கள் என்ன செய்வாங்க, சின்ன பிரச்சனையா தான் இருக்கும், ஆனா இன்னைக்கு சண்டை போடணும். அப்ப என்ன பண்ணுவாங்கடா, இவனுடைய மைண்ட்ல மெமரியில முன்னாடி ஸ்டோர் ஆயிருந்துச்சு பாரு, அன்னைக்கு நீ இதெல்லாம் பண்ணியே, அதெல்லாம் மொத்தத்தை சேர்த்து வச்சுக்கின்னு பெருசா பல்கா வந்து நிற்பாங்க. இப்ப பாவம் மாட்டிக்கின்னு, இல்லை இது இப்ப நான் எதுவும் பண்ணலையே, அதாவது அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டை போல அவர் தலை சொஞ்சு நிற்பாரு. இல்ல சைக்காலஜிக்கலா பெண்களை பத்தி சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, பெண்கள் வந்து ஒரு பிரச்சனையை வந்து பேச ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க வக்கீலை விட பயங்கரமான அனலைஸ் பண்ணுவாங்களாம். எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி இப்ப ஸ்ட்ராங்கா பேசணும், இப்ப என் வீட்டுக்காரர்கிட்ட என்ன பேசலாம் சொல்லிட்டு பழசெல்லாம் எடுத்து கலரி பெருசா, அதெல்லாம் என்னைக்கோ நடந்திருக்கும், என்னைக்கோ அது காம்ப்ரமைஸ் ஆயிட்டு இருக்கும், அதையெல்லாம் கலரி அப்பதான் பெருசா வெடிச்சு அப்படி போய் மூளையை போய் முட்டிக்க முடியும் இல்லையா? இது பெரிய பாவம். அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு காரியம் வரும் அப்படின்னா நீங்களே செக் பண்ணி பாத்துங்க, நீங்க அந்த ஜீவ தண்ணீரண்டில நாட்டப்பட்டிருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறாரா? இன்னொரு வசனமா வாசிங்களேன், நீதிமொழிகள் 17:9 வாசிங்க. நீதிமொழி 17:9. குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான், கேட்டதை சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். அப்படியே கோல் மூட்டுவாங்க. குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான். எப்பா நீ அன்னைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில ஏதோ செஞ்சிட்டப்பா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு என்ன பண்ணணும், அந்த குற்றத்தை எல்லாம் மறந்துட்டு சிநேகத்தை நாடணும். அந்த சிநேகம் உள்ள வந்துடணும். அது யார் அப்படின்னா கர்த்தரண்டையில இயேசு ராஜாவை தன் சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டு அனுதினமும் அவரோடு உறவாடி கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் தான் நல்ல பசுமையான மரம். ஆமென். புரிஞ்சு போச்சாப்பா? கேட்டது அப்படியே போய் சொல்றது இல்ல இல்ல, அதுல வேற நிறைய டைலாக் எல்லாம் முன்னாடி எல்லாம் போட்டு, நான் இது சும்மா சொல்றேன், இது வெளியே சொல்லிடாத, இப்படி அப்படிலாம் சொல்லிக்கிறது வேற. ஆக எந்த ஒரு மனுஷன் கர்த்தரண்டையில நாட்டப்பட்டிருக்கிறானோ அந்த மனுஷனுடைய மனசு எவ்வளவு செம்மையா இருக்கும் இல்லையா? ஆமேனா? மற்றவங்களுக்கு நன்மை செய்யறதுல சோர்ந்தே போக மாட்டான். வீட்டுல நன்மை செய்து கொண்டே இருப்பான். மனைவி பிள்ளைங்களுக்கு கணவனுக்கு சோர்வே இருக்காது, நன்மை செய்து கொண்டே இருப்பாங்க. ஏன்னா இயேசு ராஜா என் ரட்சகர். ஆமென். அவர் ராஜ்யத்தில் நான் இருக்கிறேன். அவர் எனக்கு அனுதினமும் ஆலோசனை கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர் அனுதினமும் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். அப்போ சபையில் இருக்கக்கூடிய நாம நன்மை செய்வது என்பது கனி கொடுப்பது, இன்பமாய் பேசுவது என்பது இலையாக இருப்பது, பசுமையான இலையாக இருப்பது. ஆமென் சொல்லுவோமா? எடுத்து வாசிங்களேன். ஆண்டவர் இந்த நன்மை செய்வதை குறித்து இன்னும் அநேக காரியங்களை சொல்லுகிறார். எல்லா சபையில் இருக்கிறவங்களா கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. கலாத்தியர்க்க நிருபத்துல, கலாத்தியர்க்க நிருபம் 6வது அதிகாரத்துல, கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நன்மை செய்யறது அப்படின்னா என்னதுங்க? கனி கொடுக்கிற மரம். ஆமென். நீ நன்மை செய்யற அப்படின்னா நீ கனி கொடுக்கிற. இந்த நன்மை செய்யறதுல சோர்ந்து போகாமல் இருக்கணுமா? அப்புறம்
நாம் தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். என்னது அறுப்போம்? நீங்க செஞ்ச நன்மைக்கு எல்லாம், கவனிக்கிறீங்களா? நீங்க செஞ்ச நன்மைக்கு எல்லாம் தேவன் பிரதிபலனை கொடுக்கிறார். எப்படி சொல்றேன் கவனிங்க. எப்படி? இப்போ உங்க வீட்டில் உங்களுடைய கணவருடைய ட்ரெஸ்ஸை துவைக்கிறீங்க, பிள்ளைங்களோட ட்ரெஸ்ஸை துவைக்கிறீங்க, கணவனுக்கு நல்லா சமைச்சு கொடுக்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்களா ஹோட்டலுக்கெல்லாம் போகாத ஆட்கள். ஆமென், ஆமெனா? ரொம்ப நல்லது, ரொம்ப சந்தோஷம். எப்பயாவது ஒரு முறை ஹோட்டலுக்கு போகணும், குடும்பமாக போகணும், அது ரொம்ப நல்லது. குடும்பமாக வந்துட்டு, ஏம்மா டெய்லி நீயே சமைச்சு போட்டுங்கிற, ஒரு நாளைக்கு நான் உங்களை ஹோட்டலுக்கு கூட்டின்னு போகிறேன், நம்மலாம் ஒரு நாள் நல்லா ஜாலியாக சந்தோஷமாக சாப்பிட்லாம் அப்படின்னு ஃபேமிலியாக போயிட்டு அப்படி போயிட்டு சாப்பிடலாம், நல்லது. நல்லா கவனிங்க, இது எல்லாத்துக்கும் தேவன் பிரதிபலன் கொடுக்கிறார். தேவனால் படைக்கப்பட்ட ஒரு மனுஷன், ஆமெனா, அந்த மனுஷன் தேவனால் படைக்கப்பட்ட மனுஷன். அந்த மனுஷனுக்கு ஏற்ற நன்மைகளை செய்து, அந்த மனுஷனுடைய உடம்பு எப்படி இருக்குது, அவருக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடு சேர்த்து, பிள்ளைங்களுக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடு செய்து, நம்மால் என்ன பண்ணுறதுன்னா நமக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடு செஞ்சு வச்சுன்னு பிள்ளைங்களை போட்டு சாப்பாடில் போட்டு அடிக்கிறது. ஒரு விஷயம் சொல்கிறேன் கவனிங்க, உங்கள் வீட்டில் எப்போதுமே சாப்பாடு இருக்கணும். திடீர்னு தேவதூதர் வருவாங்க, பசி வேற ரூபம் எடுத்து வருவாங்க, பசிக்குதுமானு கேட்பாங்க, எங்கள் வீட்டில் சோறு இல்லையே அப்படின்னா நீ பட்டு போன மரம், என் வீட்டில் சாப்பாடு இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா, கரெக்டாக ஏற்ற வேலையில் தன்னுடைய புருஷன், நீதிமொழிகள் 31 அவள் அதிகாலையில் எழுந்திருக்கிறாள், தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுக்கிறாள், தான் வீட்டாருக்கு, தான் பிள்ளைகளுக்கு, தன்னுடைய கணவனுக்கு சரியாக அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும். இந்த நன்மைகளை செய்யணும். நம்ம இவர்கள் தான் சபையில கிறிஸ்துவின் அண்டையில் நாட்டப்பட்டவர்கள். நான் மறுபடியும் சொல்றேன், ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு ஹோட்டலை நாடலாம். ஆனால் ஒரு நல்ல புத்தி உள்ள ஸ்திரீ என்ன செய்யணும்னா, நன்மை செய்த சோர்ந்து போகக்கூடாது. எவ்வளவு பலவீனம் இருந்தாலும் என் புருஷனுக்கு என் பிள்ளைங்களுக்கு நான் தானே எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன உற்சாகம் இருக்கணும். ஏற்ற வேளையில் அந்த குடும்பத்தில் எப்போதுமே ஆகாரம் இருக்கணும். அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சில தேவ தூதரையும் தரிசித்தது உண்டு. அப்படினால் உங்க வீட்டில் எப்போதுமே சாப்பாடு இருக்கணும். அதை நல்லா மைண்டில் வச்சு. நிறைய சகோதரிகள் என்ன பண்றது இல்லைன்னா, வீட்டில் சாப்பாடே செய்யறது கிடையாது. எடுத்து அந்த வசந்த வாசிக்க பார்க்கலாம். எபிரேயர் நிருபத்தில் 13வது அதிகாரம் 1 வாசிங்க. சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவது, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்தது உண்டு. யாருக்கு உபசரித்தது உண்டா? ஆண்டவர் பார்த்துனே இருப்பாரு. திடீர்னு ஒரு தேவ தூதன் அனுப்பிச்சு, இவங்க வீட்டில் போய் சாப்பாடு கேள்றா போயிட்டு அப்படின்னு அனுப்புவார். அவங்க நேராக வந்து தேவத்தூள் வந்து உங்கள்கிட்ட சாப்பாடு கேட்பாங்க. நீ சாப்பாடு இல்லையேன்னு சொல்லுவ, நியாய திருப்பி நல்லா மாட்டிக்குவ. அவர் வருவார், நான் இன்னைக்கு சாப்பாடு கூடுமான்னு கேட்டேனே உன் வீட்டுக்கு வந்து, நீ சாப்பாடு இல்லைன்னு சொன்னியே, ஏ சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் தூங்கி இருப்பாய். அந்த மனதில் உற்சாகம் இல்லை, அந்த மனதில் சுயத்தை நம்புகிறோம். ஒரே ஒரு காரணத்தை சொல்லுகிறேன், நீ கர்த்தரை நம்புவாயானால் உன் குடும்பத்தை நீ சரியா நன்மையோடு நடத்துவாய். உன் கணவர் உங்ககிட்ட வந்து பேசினாலே அவர் மனதுக்கு அவ்வளவு பெரிய ஆறுதல் வந்துடும். உன் மனைவி உங்ககிட்ட வந்து பேசினாங்களே, ரொம்ப பிரச்சனையோடு இருப்பாங்க. சில பேரை பார்த்துருக்குறேன், அப்படியே வெம்பிக்கின்னு உட்காந்துருப்பாங்க, அப்படியே மனசுலாம் சோர்வில். என்னங்க நேற்று நாடகத்தை பார்த்தங்க, அந்த நாடகத்தில் இப்படி. அதுக்கெல்லாம் உன் கணவர் பொறுப்பாக முடியாது, அதெல்லாம் கொடுமை. சில பேர் அப்படி அவங்க முக்கியமான வேலையெல்லாம் இருக்கும், அதெல்லாம் விட்டுட்டு போய் உட்காந்துக்கிட்டு தேவையில்லாமல் இதயத்தை காயப்பட்டு உட்காந்துருப்பாங்க. அதுக்கெல்லாம் கிடையாது. ஆக நீங்கள் கர்த்தரை நம்புவீர்களே ஆனால் நீங்கள் நல்ல கனி கொடுக்க கூடியவர்களாக உன் குடும்பத்தை நீ பராமரிப்ப, உன் குடும்பத்துக்கு எல்லா விதமான நன்மைகளையும் நீ செய்வாய். அதே போல உன் கிட்ட வந்து யார் வந்து என்ன பேசினாலும் அவர்களுக்கு இன்பமான வார்த்தைகளை நீ அவர்களுக்கு கொடுப்பாய். ஆமேனா? மறுபடியும் அந்த வசனம் வாசி, கலாத்தியர் 6:9 வாசிங்க. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக, கவனிங்க, இதெல்லாம் சான்ஸுங்க, இதெல்லாம் வாய்ப்பு. நமக்கு கிடைக்கிற சமயத்துக்கு தக்கதாக. இப்ப வீட்டில் இருக்கிற சகோதரிகள் என்ன செய்யணும்? பொம்பளை பிள்ளைங்கள் என்ன பண்ணணும்?
அம்மா கூட உக்காந்துக்கின்னு நன்மை செய்யணும், அம்மாவுக்கு நன்மை செய்யணும். அப்பனா நீங்க நதி ஓரத்துல நாட்டப்பட்ட நல்ல மரம், நீங்க நன்மை செய்யணும். அம்மா துணி துவச்சு போட்டு உட்காந்துருப்பாங்க, பாவம் உடம்புக்கு முடியாம துணி. இந்த புள்ள என்ன பண்ணணும், நல்லா செல்ல நோண்டிட்டு உட்காந்துருக்கும். அந்த பிள்ளைக்கு என்ன பண்ணணும், கர்த்தர் அண்டையில கர்த்தரை குறித்த தரிசனத்தை இந்த பிள்ளைக்கு கொடுக்கணும். அப்பதான் நன்மை செய்வது எவ்வளவு முக்கியம் என்பது தெரியும். நிறைய ஆம்பளை பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கு அப்பா பாவம் கஷ்டப்பட்டுட்டு ஏதோ பண்ணிட்டு போயிருப்பா, இதை பஞ்சம் இது கொஞ்சம் பண்ணிட்டுறா, இல்லை ஒரு சிலிண்டர் கொஞ்சம் எடுத்து வந்துடுறா, இல்லை கொஞ்சம் வேலையா போடா, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஊரை சுத்த போறது. நல்லா கவனிங்க, அப்படிலாம் பண்ணாதீங்க. நீங்க கர்த்தரண்டையில நாட்டப்பட்ட மரமாக இருப்பீர்களானால் நன்மை செய்ய சோர்ந்து போக மாட்டீங்க. சமயமாம், இது சான்ஸாம், இது வாய்ப்பு. நீங்கள் நன்மை செய்வதற்கு தேவனே ஏற்படுத்தி கொடுக்கிற வாய்ப்பு. சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும். மறுபடியும் 10ஆம் வசனத்தை வாசிங்களேன். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்காகவும் நன்மை செய்ய கடவும். கவனிங்க, இப்ப சர்ச்சில் இருக்கிறோம், நம்ம சர்ச்சில் இருக்கிறோம், எல்லாம் ஒரே சபையார், நம்ம எல்லாம் ஒன்னா ஐக்கிய விருந்தில் இருக்கிறோம், ராபோஜனத்தில் பங்கெடுக்கிறோம், நம்ம எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். அப்ப என்ன செய்யணும், எல்லாருக்கும் நன்மை செய்யணும். ஏன் நம்ம நன்மை செய்யணும் அப்படின்னா, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், ஆமேனா, அவர் தான் என் ரட்சகர். எல்லாருக்கும் நன்மை செய்யணும். விசேஷமா ஸ்பெஷலா விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்யுங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, உன்னால ஒரு காரியம் ஆகணும்னா, இவங்களே ஏன் சபைக்கு வரவங்க, ஏன் சகோதரர்கள், நாங்கெல்லாம் ஒண்ணு அப்படின்ற அந்த மனப்பக்குவத்துல வச்சு நீங்க செய்யணுமா? அப்படின்னா நீங்க பசுமையான மரம். சபையில் இருக்கிறவங்க ஏதோ வேதனை பட்டு இருப்பாங்க, நீ பார்த்துட்டு கம்முன்னு உணர்வே இல்லாம இருக்கிறனா, உன் இருதயத்துக்குள்ள கர்த்தர் இருக்கிறாரா என்பது சந்தேகமே. ஆனால் சபையில் இருக்கிற யாருக்கோ உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்ட உடனே அவர்களுக்காக முதல்ல ஜெபிப்பதும் அவர்களுக்காக பிரயாசப்படுவதும், நீங்கள் உண்மையான செழிப்புள்ள ஒரு மரமாக இருக்கிறீர்கள். உங்கள் குடும்பம் செழிப்பாக இருக்கும், உங்க குடும்பத்துல நன்மை இருக்கும், உங்களுடைய வாழ்க்கையில் எப்போதுமே ஒரு செழிப்பு இருந்துகிட்டே இருக்கும். கர்த்தர் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பார், அவர் ராஜாதி ராஜா. அப்ப விசுவாச குடும்பத்துக்கு நம்ம என்ன செய்யணும்னாக்கா, நன்மை செய்யணும். எல்லாமே யாருக்கு மகிமையாக? இயேசு ராஜாவுக்கு மகிமையாக. ஆக இந்த இலைகள் பசுமையாகவும் கனிகள் கெட்டு போகாமல் இருக்கணும். கனிகள் எப்படி இருக்கணும்? கெட்டு போகாமல் இருக்கணும். நன்மை செஞ்சுட்டு சொல்லி காட்டக்கூடாது, நன்மை செஞ்சுட்டு சொல்லி காட்டக்கூடாது. கெட்டு போகாத கனி, இந்த கனி கெட்டு போக கூடாது. அப்ப நம்ம அப்படி இருக்கிறோம் அப்படின்னா, உண்மையிலேயே நான் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பேன். இப்படி பசுமையான இந்த இலைகளை உடையவர்களும் அந்த கெட்டு போகாத கனிகள், நல்ல கனிகளை கொடுக்கக்கூடியவர்களுமாகிய நாம் என்றென்றைக்கும் தேவராஜ்யத்தை சுதந்தரிப்போம். ஆமேனா? வாசித்து நம்ம முடிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரத்துல 1 வாசிக்கலாம். பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள தெளிவான ஜீவ தண்ணீர்ல சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்தில் இருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. எல்லாம் கவனிங்க, இது யாருன்னு நினைக்கிறீங்க? இந்த ஜீவ விருட்சம் யாரு? நாம தான். இந்த கான்செப்டை புரிஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு நன்மை செய்யறது எவ்வளவு முக்கியம்னு புரியும் உங்களுக்கு. இந்த ஜீவ விருட்சம் நல்லா கவனிங்க, இந்த நதியினுடைய 2 கரையிலையும் 12 விதமான, அந்த விதம் அப்படின்னு தெரியுமா? எல்லாருக்கும் ஒரே கேரக்டர் அல்ல, எல்லாருக்கும் ஒரே சுபாவம் அல்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாளந்துகள், ஒவ்வொரு திறமைகள் இருக்கிறது, ஒவ்வொரு கேரக்டர் இருக்குது. அதுக்கேத்தார் போல அவங்க நன்மை செய்வாங்க. 12 விதமான, the type of 12 அந்த ட்ரீஸ் இல்லையா, அந்த டைப், அந்த கேட்டகரி, அந்த 12 விதமான அந்த கனிகளை கொடுக்கக்கூடிய அந்த விருட்சங்கள் அங்கே இருக்கிறது. அந்த சியோன் எருசலேம் என்கிற அந்த மகிமைக்குள்ளே பங்கடைந்திருக்கிறார்கள்.
கவனிக்கணும், 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 ரொம்ப முக்கியம். இது வேற யாரும் இல்லை, நாம் தான். ஜீவனை பெற்று நன்மை செய்வதில் சோர்ந்து போகாம என் குடும்பத்தாருக்கு, என் சபையாருக்கு, என் ஊராருக்கு, என் சகோதர சகோதரிகளுக்கு வேலை செய்யும் போது வேலை செய்யும் போது பக்கத்தில் இருக்கிற அந்த உடன் வேலையாட்களுக்கு நான் நன்மை செய்கிறவங்க இருக்கிற காரணம் என் நம்பிக்கை என் கர்த்தர். எந்த மனுஷன் நம்பல, நான் நன்மை செய்வேயா? ஆமேனா? நான் செய்யற நன்மைக்கெல்லாம் என் கர்த்தனுக்கு பிரதிபலன் கொடுப்பார். நீ கொடுக்க தேவையில்லை. ஆனா நீ ஒரு மனுஷன், நீ தேவ சாயல படைக்கப்பட்ட மனுஷன், உனக்கு நான் நன்மை செய்வேன். காரணம் நான் கர்த்தரை நம்புகிறேன். கர்த்தரே என் நம்பிக்கை, இயேசு ராஜாவே என் நம்பிக்கை. அவர் ராஜ்யத்துக்கு முடிவிராது. ஆமேன். அவர் என் மரணத்தை ஜெயித்திருக்கிறார். அவருடைய மரணத்தினாலே நான் தேவனிடத்துல ஒப்புரவாகி இருக்கிறேன். அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம், மைண்ட்ல வச்சுக்கணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல பிதாவாகிய தேவனுடைய நீங்க ஒப்புரவாகி இருப்பீர்களே ஆனால் நீங்கள் பசுமையான மரம். ஆமேன். ஆதாம் பட்டு போன மரம், முந்தின ஆதாம் பட்டு போன மரம், பிந்தின ஆதாம் பசுமையான மரம். அவர் எனக்காக தம் ஜீவனையே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல தேவன் என்ன சொல்றா, மாதந்தோறும் தன் கனியை கொடுக்குமா. அந்த ஜீவ விருட்சம் என்ன கொடுக்குதா? மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த ஜீவ விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள். கவனிக்கிறீங்களா? இங்க நம்ம என்ன வாழ்க்கை வாழறோமோ இந்த வாழ்க்கையை வச்சுதான் அந்த வாழ்க்கையை தேவன் தீர்மானிக்கிறார். கவனிக்கிறீங்களா? பயப்படுங்க. ஏதோ குடும்பத்துல ஏதோ பேச்சு ஆரம்பிச்சா சண்டையில போய் முடியுது. அலறுங்க. ஐயோ, நாங்கள் ஆரோக்கியமாவெல்லாம் இருக்கணும். நான் பேசினா என் கணவன் அப்படியே ஸ்மூத்தா எல்லாம் மாறணும். நான் பேசினா என் மனைவி அப்படியே என்கிட்ட நெருங்கி அல்லவா வரணும். எவ்வளவு வலி இருந்தாலும் ஆரோக்கியம் அடையணுமே. நான் பேசுற வார்த்தை ஔஷதமாய், நல்ல ஔஷதமா இருக்கணுமே. அப்போ இங்க ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, உங்க ரட்சிப்புல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, உடனே உட்காந்து உங்களை அலசுங்க. உங்க ரட்சிப்பை உட்காந்து அலசுங்க. உபவாசம் எடுங்க. தேவ சமூகத்தை நெருங்குங்க. ஆண்டவரே, நான் எங்கேயோ தவறு செஞ்சிருக்கிறேன். உங்களை நம்புகிற நம்பிக்கையில எங்கேயோ நான் யாரையோ நம்புற மாதிரி என் இருதயத்துக்குள்ள வச்சிட்டு இருக்கிறேன். நான் இன்னும் உங்ககிட்ட நெருங்கணும். தனிப்பட்ட ரீதியில உங்களுக்கும் ஏசப்பாவுக்கும் ஒரு நல்ல உறவு இருக்க வேண்டும். ஆக இந்த ஜீவ விருட்சம், ஜீவனை பெற்றவர்களாய் நாம் நன்மை செய்வதிலும் மற்றவர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பதிலும் நாம் கவனமாய் இருப்போமே ஆனால் தேவன் நம்மை நித்தியத்துக்கும் மகிமையிலே கொண்டு போகிறார். அங்க ஒரு சாபமும் இனிமே கிடையாது. தேவனும் ஆட்டுக்குட்டியும் இருக்கிற சிங்காசனம் அதுல இருக்கிறது. அப்படியானால் அந்த சியோன் எருசலேம் என்ற மகிமைக்குள்ள நாம் பிரவேசிக்க வேண்டுமே ஆனால் இப்ப நம்ம எங்க நாட்டப்பட்டிருக்கணும் சொல்லுங்க? கால்வாய் ஓரமாய், ஜீவ தண்ணீர் அண்டையில, அந்த ஜீவ நதி அண்டையில. அவர்தான் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஏன் அவர் ஜீவ நதி அப்படின்னா, எல்லாம் வற்றி போயிடும். எல்லா மனுஷனும் மாயை. உங்க அம்மாவை நம்புவ, உங்க அப்பாவை நம்புவ, உன் சொந்த பந்தம் நம்புவ, உன் வேலையை நம்புவ, உன் பணத்தை நம்புவ, எல்லாம் மாயை. வறண்டு போய்விடும். உஷ்ணம் வரும், பயங்கரமான வறட்சி வரும், உன்னை கலங்கடித்து விடும். ஆனால் என்றென்றைக்கும் உயிருள்ளவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து, அவருடைய ராஜ்யம் சதா காலமுள்ள ராஜ்யம். அவர் ராஜ்யத்துக்குள்ள வந்துருங்க. அவர் என்னை வாழ வைக்கிறவர். அவர் என்னை அனுதினமும் நடத்துகிறவர். அவர் என் மேல கண்ணை வைத்து எனக்கு அனுதினமும் ஆலோசனை கொடுக்கிறார். எத்தனை பேர் இதை உணர்றீங்க? அனுதினமும் எனக்கு ஆலோசனை கொடுக்கிறார். நான் வேலை ஸ்தலத்தில் இருக்கும் போதும், வீட்டில் இருக்கும் போதும், நான் எங்க இருந்தாலும் கர்த்தர் என்னோட பேசுறார். இந்த நேரத்தில் இது செய்ப்பா, இந்த நேரத்தில் இதை பண்ணுப்பான்னு சொல்லிட்டு எனக்கு ஆலோசனை கொடுக்கிறார். அப்படிப்பட்ட ஆலோசனை, அவரோடு இருக்கிற அந்த உறவுதான் நீங்கள் ஜீவ தண்ணீரில் நாட்டப்பட்டிருக்கிற மரம். ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்ப நீங்களே என்ன பண்ண, சைக்காலஜிக்கலா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. ஓ, உங்களுக்குள்ள ரட்சிப்பு பூர்ணப்பட்டிருக்குதா, ரட்சிப்பு பூர்ணப்படலையா? சர்ச்சுக்குள்ளேயே சில சகோதரிகள் என்ன பண்ண, வெடுக்குன்னு பேசுவாங்க. எப்படி வெடுக்கு? அவங்களுக்கு பேரே வெடுக்கு. அவனா திடீர்னு எடுத்து பேசி அப்படியே ஒரு மாதிரி இதயத்தை காயப்படுத்திட்டு போயிடுவாங்க. அப்படியே நமக்கு 2 நாள் தூக்கமே வராது. எச்சரிக்கையா சொல்றேன், அது கொலைபாதகத்துக்கு ஈக்குவல். மற்றவங்க செஞ்ச பாவத்தை குத்தி காட்டுறது, அவங்க மனசு நோகிற மாதிரி பேசுறது, அப்புறம் மற்றவங்களை பத்தி ஒரு மாதிரி அப்படியே கேவலமா பேசுறது, அதெல்லாம் வறண்ட பூமிக்கு அடையாளம்.
நீ வறட்சியான பூமியில் இருக்கிற மரத்தை வெட்டி பிளக்கிறத போல பிளந்து போடும் நம்முடைய வாழ்க்கை. ஆனா இன்னைக்கு ஏசப்பா என் உள்ளத்துல வாங்க, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏசப்பா நான் நல்ல கனியை கொடுக்கணும், என்னுடைய இலைகள்லாம் பசுமையா இருக்கணும். எல்லார்கிட்டையும் பேசுங்க, எல்லார்கிட்டையும் பேசுங்க, சபைக்கு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகிட்ட பேசுங்க. ஆனா உத்தமத்தை மட்டும் பேசுங்க, தேவையில்லாத பேசாதீங்க. உங்க இருதயத்துல வசந்த நிரப்புங்க. இயேசு ராஜாவுடைய உயிர் தந்த வல்லமை உங்க இருதயத்துல பாய்ந்து ஓடட்டும், அவருடைய மகிமை உங்க இருதயத்துல பாய்ந்து ஓடட்டும். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வசனத்தை தியானம் பண்ணிக்கொண்டே இருங்க. அவர்தான் வார்த்தையானவர், அவருடைய இருதயத்துக்குள்ள இருப்பாரே. ஆனால் நம்முடைய குடும்பத்துக்கு நாம தான் ஆசீர்வாதம். ஆமேனா? நம்முடைய வேலை ஸ்தலத்துல நாம தான் ஆசீர்வாதம். குறிப்பா நான் சொல்றேன், வேலைக்கு போற சகோதர சகோதரிகள் எல்லாம் நீங்க போகிற அந்த கம்பெனிக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் நிமித்தம் கர்த்தர் அந்த கம்பெனியை ஆசீர்வதிப்பார். நன்மை செய்யுங்க, அந்த ஓனருக்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்க அவங்க கிட்ட சம்பளம் வாங்குறீங்க, உங்களுடைய ஜெபத்துல அவங்களை நினையுங்க, அவங்களுக்கு நன்மை செய்யுங்க. அந்த கம்பெனியில உண்மையா வேலை செய்யுங்க. நீங்க வேலைக்கு போகும்போது அந்த கம்பெனிக்காகவோ அல்லது ஆபீஸ்க்காகவோ உட்கார்ந்து ஆண்டுகிட்ட ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போங்க. ஆண்டவரே அது நல்லா இயங்கணும், நீங்க நல்லா நடத்துங்க, எந்த ஒரு நஷ்டமும் இராதபடி நடத்துங்கன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆக இயேசு கிறிஸ்து உங்கள் இருதயத்தில் இருப்பாரேயானால் நன்மை செய்வதிலும் ஆரோக்கியமாய் இருப்பதிலும் மற்றவர்களுடைய இருதயத்துக்குள் நல்ல ஔஷதமாய் இன்பமான வார்த்தைகளை பேசுகிற இந்த 2 கேரக்டர் உங்களுக்குள்ள வெளிப்படுது அப்படின்னா நித்திய காலமாய் அவரோடு இருப்பீர்கள். ஆமென். புரிஞ்சு போச்சா? அப்ப இந்த வேதத்தை எவ்வளவு வாசிக்கணும்? ஆமென். உட்கார்ந்து வாசிங்க. அவருடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்துக்குள்ள பாய்ந்து ஓடும். அந்த வசனம் நம்மை நடத்தும். நித்திய காலமாய் அந்த ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவான அந்த வார்த்தைகளை பேசுவோம். ஜனங்கள் பசியாறக்கூடிய நன்மைகளை அவர்களுக்கு செய்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. எல்லாரும் முழங்கால் படியிடலாம். பரலோக பரமபிதாவே, வானத்துக்கு பூமிக்கு